இதை 2 தீமோத்தேயு 1:6 வாசிக்கிறோம். ஆம் பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் அக்கினி நெருப்பாய் வந்திருக்கின்றார். அந்நிய பாஷைகள் பேசுவோம், துதி புகழ் பாடுவோம், வசனங்கள் வாசித்து அறிக்கையிடுவோம். இவ்வாறு அனல் மூட்டி எரிய விடுவோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆமே ஆமே. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமே. அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் யாருக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா 8வது வசனத்தை வாசிச்சோன்னா 8வது வசனம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. இப்போ யாருக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம்? ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம். ஆமே. அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் சகாயம் பண்ண விரும்புகிறார். சகாயம் பண்ண விரும்புகிறார். இந்த சகாயம் எப்படி இருக்கும்? இந்த சகாயம் எதுவெல்லாம் சகாயத்தை கர்த்தர் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி நம் தொடர்ந்து இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே. அப்போ தேவன் ஆபிரகாமின் சந்ததினா ஆபிரகாமின் பிள்ளைகளாய் காட்டுகிறது ஒரு கூட்டம், ஆபிரகாமின் பிள்ளைகளாய் வாழ்கிறது மற்றொரு கூட்டம். ஆமே. அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளாய் காட்டுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு தான் எனக்கு தேவன் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு அதுக்கு சந்தோஷப்பட முடியுமா, கண்களுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியான சம்பவங்கள் தான். இது ஆபிரகாமின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் ஆட்களை என்ன செய்கிறாரு? தேடிக்கொண்டிருக்கிறாரு. அப்படி தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு, ஆண்டவரே நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்களை பாரும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி தைரியத்தோடு கூட நின்று, ஆண்டவரே நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக காட்டுகிறவர்கள் அல்ல, ஆபிரகாமின் பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் தான் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பதற்கு எவ்வளோ பேர் எனக்கு தைரியம் இருக்குன்னு கேட்டால் எவ்வளோ பேர் தைரியமாக கையை உயர்த்துவர்கள் என்று எனக்கு தெரியாது. துணிகரமாக கைகளை உயர்த்துவதற்கு ஆட்கள் உண்டு. ஆனால் தைரியமாக தேவன் சமூகத்தில் கையில் உயர்த்த ஆட்கள் இருக்கான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஆமே. அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளை நிறைய பேர் காட்டலாம், நிறைய பேர் என்ன செய்யலாம்? காட்டலாம். ஆனால் ஆபிரகாமின் பிள்ளைகளை காட்டுகிறதை காட்டிலும் ஆபிரகாமின் பிள்ளைகளை வாழ்வது தான் எனக்கு தேவன் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமானால் நிச்சயமாகவே நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு தேவன் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஆமே ஆமே. அப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும், ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து கவனித்து வருகிறோம். இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும் என்றால் திருப்பந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், இல்லை திருப்பந்தியை பங்கு பெறும் என்று சொல்லி இந்த காலையிலே திருப்பந்தி சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனாலே அதை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளோடு கூட பேசி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டட்டும். ஆமே. ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யும்? திருப்பந்தியிலே பங்கு பெறும், இல்லை என்றால் திருப்பந்தி முக்கியத்துவம் கொடுக்கும் என்ற தலைப்பை இந்த ஆபிரகாமின் சந்ததியோடு கூட இணைத்து நான் பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமே. ஒவ்வொரு வாரமும் ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும் என்று தொடர்ந்து கவனித்து வருகிறோம். தொடர்ந்து என்ன செய்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததினா எப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கிறது தான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி அப்படிதான் இருப்பாங்க, அதற்கு மாற என்ன செய்ய முடியாது, அவங்களால இருக்கவே முடியாது என்பதுதான் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்வார்கள்? திருப்பந்தியிலே பங்கு பெறுவார்கள், இல்லை திருப்பந்தி
திருப்பந்திக்கு முக்கியத்துவம் என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நான் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வேகமாக சில காரியத்தை சொல்லி அடுத்து நான் மழை கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு ஆஸ்வதிக்கட்டும். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 14, 18, 19 வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்னார். ஆமென். அப்ப தேவன் ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, திராட்சரச அப்பமும் ரசமும் கொடுக்கப்படுது. இதை தான் நான் திருப்பந்தி என்று சொல்லுகிறேன். ஆமென். இன்னைக்கு எவ்வளோ பேர் திருப்பந்தி எடுப்பதற்கு ஆர்வமும் வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் அந்த திருப்பந்திக்கு ஏற்ற அர்ப்பணிப்பும் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பேர் கையை உயர்த்துவது என்று கர்த்தருக்கு தான் அது வெளிச்சம். கர்த்தருக்கு தான் வெளிச்சம். இதே இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறார். யாரு? அவர் ஒரு பெரிய நீதிமான் தான். யாரு? லோத்து. இல்லையா? லோத்துக்கு திருப்பந்தி ஆபிரகாம் அந்த அபிமெலேக்கு என்ன செய்யல, லோத்துக்கு திருப்பந்தி என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படவில்லை. இல்லையா? வசனம் அழகா சொல்றது. திரும்ப 18 வசனம். அன்றியும் அதுக்கு மேல இருக்கிற வசனம் சேர்த்து படிக்கிறியா? 17 சேர்ந்து படிக்கிறியா? வந்தா தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இப்ப அங்க யார் யார் இருக்கிறாங்க? லோத்து. இன்னும் அந்த கூட்டத்தை கொஞ்சம் படிங்க. அந்த கூட்டத்தை பாருங்க. அந்த 17 வசனம் கூட்டத்தை கொஞ்சம் பாருங்க. லோத்து, அவனுடைய பொருட்கள், ஸ்திரீகள், ஜனங்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 கூட்டம் இருக்கு. பொருளை விட்டுருங்க, ஏன்னா பொருளுக்கு கொடுக்க முடியாது. இல்லையா? 3 கூட்டம் இருக்கு. குறுக்கா? ஸ்திரீகள், லோத்து, ஜனங்கள். இல்லையா? ஸ்திரீகள் அப்படின்னு சொல்ல லோத்துடைய மனைவி பிள்ளைகள் கூட எடுத்துக்கலாம். இல்லையா? பட் ஜனங்கள் என்ன அர்த்தம்? அவங்க சோதமுடைய அந்த 5 பட்டணத்துடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. லோத்து இருக்கிறாரு, லோத்துடைய மனைவி, லோத்துடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 3 கூட்டம் இருக்குது. இந்த 3 கூட்டத்துக்கு முன்னாடி தான் யாருக்கு திருப்பந்தி கொடுக்கப்படுது? ஆபிரகாமுக்கு திருப்பந்தி கொடுக்கப்படுது. இல்லையா? இந்த 3 கூட்டத்துக்கு மக்களுக்கும் இந்த திருப்பந்தி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த அபிமெலேக்கு கொடுக்கிறாரு. நமக்கு திருப்பந்தி என்ன செய்யல, கொடுக்கலையே, நாம் திருப்பந்தி எடுக்கலையே என்ற வருத்தம் லோத்துக்கும் இல்லை, ஸ்திரீகளுக்கும் இல்லை, ஜனங்களுக்கும் இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்க ஆபிரகாமின் சந்ததியா இல்லை. அதனால திருப்பந்தி எடுக்கல அப்படின்னா கூட எந்த விதமான வருத்தமும் அவர்களுக்கு இல்லை. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க. நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா திருப்பந்தி நீங்க எடுக்கலன்னா, இல்ல திருப்பந்தி உங்களுக்கு கொடுக்கலன்னா வருத்தம் இருக்கா? என்ன இருக்கா? இருக்கா? அந்த வருத்தம் இருந்தா யாரு? அவங்க ஆபிரகாமின் சந்ததி. இல்லையா? ஐயோ நம்ம என்ன செய்யல, இந்த வாரம் திருப்பந்தி நம்ம எடுக்கலையே, இந்த மாசம் நம்ம திருவிருந்து எடுக்கலையே, அந்த வருத்தம் எடுக்காத எவ்வளவு பேருக்கு இருக்கு. இப்போ வந்திருக்கு. இப்போ விட்டுடுங்க. கடந்த மாதங்களில் மாதத்தை ஒரு மணம் திருப்பந்தி கொடுக்குறோம். இல்லையா? கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருப்பந்தி நமக்கு ஆராதனை. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை எனிபடி ஏதோ ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பம், ஏதோ ஒரு காரியங்கள், அது நிமித்தமா இல்லை நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் சில பேருக்கு வாய்ப்புகள் இல்லை, அதனால வரல. சில பேருக்கு வாய்ப்புகள் இருந்தும் அவங்களும் வரல. இல்லையா? சில பேர் எப்படி வாய்ப்புகள் இல்லை, இல்லையா? அவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியல. சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல, வர முடியல. அது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அங்க போக வேண்டாம். இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல இந்த மாதம் திருப்பதி என்ன செய்யல, எடுக்கல அப்படின்ன உடனே இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா அப்பவும் அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நம்மோடு கூட இல்லைன்னா ஆண்டவர் சொல்றார், உங்கள்கிட்ட எனக்கு பங்கும் கிடையாது, உனக்கு பாத்தியமும் கிடையாதுன்னு யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? நான் காலை கழுவி உனக்கு என்ன கொடுக்கணும், அப்பமும் ரசமும் உனக்கு நான் கொடுக்கணும். உடனே பேதுரு சொல்றார், ஐயா நீங்களா என் காலை என்ன செய்யவே கூடாது, நீங்க கழுவவே கூடாது. பேதுரு அவரை நோக்கி
நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படக்கூடாது என்றான். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பங்கில்மெண்ட் இல்லையா? அப்ப உனக்கு எனக்கு என்னவே கிடையாது, சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டார் இல்லையா? உனக்கு எனக்கு என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லப்பா, நீ யாரோ நான் யாரோ, ஐ டோன்ட் நோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? சொல்லிட்டாரா? யாரை பார்த்து சொல்றாரு? இந்த சுத்திகரிச்சாதான் அதை கடைசியா சொல்றேன். சொன்ன திருப்பதி உனக்கு கொடுக்கணும். இந்த திருப்பதி கொடுக்க என்ன செய்யறேன்? உனக்கு கொஞ்சம் சுத்திகரிக்கணும். இதை சுத்திகரித்த பிறகு உனக்கு என்ன கொடுக்க போறேன்? திருப்பதி கொடுக்க போறேன். இதுல பங்கு சுத்திகரிக்கலாம், உனக்கு என்ன கொடுக்க முடியாது. அதை கடைசியாக அந்த உள்ள வரம்ப புரிஞ்சுக்கோ, கொடுக்க முடியாது. அப்படி திருப்பதி எடுக்கலன்னா நீ உனக்கு எனக்கு என்ன கிடையாது, எந்த சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருல்ல. சொல்லிட்டாரா? இதை கேள்விப்பட்ட உடனே பேதருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அவர் ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டார். உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த வருஷம் எப்படி சொல்றாரு? அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல. ஏன் சொல்றாரு? என்ன சொல்லிட்டாரு? இந்த திருப்பதி நீ எடுக்கலனா உனக்கு எனக்கு என்ன கிடையாது, எந்த சம்பந்தமே கிடையாது பண்ண சொன்ன உடனே பேதருக்கு என்ன ஆகி போச்சு? பயங்கர வருத்தமாகி போச்சு இல்லையா? அப்ப நமக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்கணும்? நமக்கும் இருக்கும் ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு இருக்குமானால், ஒரு தொடர்பை ஏற்படுமானால் அது ஒன்னே ஒன்று, திருப்பதி மட்டும்தான். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது ஒன்று இருக்குமானால், எனக்கு அவருக்கும் ஒரு தொடர்பு. என்ன தொடர்பு? இரத்த சம்பந்தமான தொடர்பு, இல்லை இரத்த சம்பந்தமான உறவு. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கின தொடர்பை ஏற்படுத்துகிறதும் இல்லை நெருங்கின ஐக்கியத்தை உண்டாக்குகிறது ஒன்று இருக்குமானால் அது எது மட்டும்தான்? அது எது மட்டும்தான்? திருப்பதி மட்டும்தான் தேவனுக்கு நமக்கும் ஒரு நெருங்கின ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. எனக்கும் அவருக்கும் ஒரு உறவை உண்டு பண்ணுகிறது. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தமான வாழ்க்கையை உருவாக்குகிறது. அப்ப அப்படிப்பட்ட திருப்பதியை நீ கொடுக்க முடியாது. அந்த நிலைக்கு வந்த உடனே பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? பயங்கர வருத்தமாயி போச்சு, பயங்கர பதட்டமாயி போச்சு. எதனால? எனக்கும் ஆண்டவர் தொடர்பே இல்லாம போயிடும் போல் இருக்கு. அதனால என்ன செய்ய? காலை மட்டும் இல்ல, என் கையை கூட கழுவுங்க, என் தலையை கூட கழுவுங்க. என்ன சொல்றாரு? நீ என்ன வேணா என்ன பண்ணிக்கோங்க, எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணும்? ஒரு தொடர்பு இருக்கணும். உங்களோட கூட எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஐக்கியம் இருக்கணும். உங்களோட கூட எனக்கு என்ன இருக்கணும்? நல்ல உறவு இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணுங்க, நீங்க சொன்ன நான் சொல்ற எத்தனை கூட தனி வேணாலும் என் தலையில இருந்து ஊத்தி என்ன பண்ணுங்க, என்ன கழுவுங்க. நான் என்ன நினைச்சிட்டேன்? திருப்பதியை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டேன். சரி பரவாயில்ல விடு அப்படின்னு நினைச்சிட்டேன். இல்ல உலகப்பரமா நீங்க போய் என்னுடைய கால்களை எப்படி கழுவுறது அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா திருப்பதியில இவ்வளவு பெரிய ஒரு காரியம் இருக்குன்னா அதனால இது என்ன செய்யவே மாட்டேன், நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு நீங்க திருப்பதி கொடுக்கிறதுக்காக என்ன நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி பேதுரு தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பேரு ஒருவேளை நீங்க வந்து எடுக்காம இருக்கிறீங்களோ, வந்து ஏன்னா அடுக்கும்போது நம்ம கடைசியாக சொல்லணும் என்னது? உங்க மனசாட்சி உங்களை குற்றவாளியாக தீர்க்கமானால் நீங்க என்ன செய்யுங்க, விலகிக்கோங்கன்னா ஓகே நாங்கள் வெளியே போயிடுறோம் அப்படின்னு எவ்வளவு பேர் எழுந்து வெளியே ஓட்டமா ஓடிட்டே இருக்கிறீங்க. இது ஒரு கூட்டம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்ப திருப்பதி எடுப்பதற்கு விருப்பமே இல்லாம சரி நம்ம என்ன செய்யலாம், திருப்பதி எடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதிப்படாம திருப்பதி எடுப்பதற்கேற்ற சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்காம நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடலாம். அப்படி இருக்கும்போது வெளியே நிற்கிற ஒரு கூட்டம், அது எடுக்க முடியாத வெளியில போறீங்களோ இல்லை எடுக்கக்கூடாத வெளியில போறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் திருப்பதி எடுக்கிறாங்களே, நம்ம திருப்பதி எடுக்கலையேன்ற வருத்தம் வெளியே நிக்கிற எடுக்காம இங்க ஒரு கூட்டம் இங்க நிக்குது, ஒரு கூட்டம் வீட்டிலேயே நிக்குது. ஒரு கூட்டம் எங்க நிக்குது? சபைக்கு வெளியே நிக்குது. எது எடுக்காம? திருப்பதி எடுக்காம இல்லையா? ஒரு கூட்டம் எங்க போய் நிக்குது? வீட்டிலே நிக்குது இல்லையா? அது வீட்டில் நிக்கிற கூட்டம் வந்தாலும் சரி, இல்ல சபைக்கு வெளியே நிக்கிற கூட்டம் வந்தாலும் சரி, திருப்பதி எடுக்கல என்ற உடனே எத்தனை பேரும் உன் மனசாச்சு உன்னை அடிச்சுக்குது. ஐயோ தேவனுக்கும் எனக்கு உன்னை தொடர்பை நான் என்ன செய்யறேன்? துண்டிக்கிறேனே. தேவனோட உள்ள ஐக்கியத்தை என்ன செய்யறேன்? நான் விட்டு விலகிறேனே. எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத நான் விலகி போறேனே. ஆனா பேருக்கு என்ன? ஆண்டவரே ஆண்டவரே. நொடிக்கு 100 முறை ஆண்டவரை சொல்றோம். நொடிக்கு
நொடிக்கு எத்தனை முறை? 100 முறை ஆண்டவரே 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 அப்படின்னு 1000 முறை ஆண்டவரை சொல்லலாம். இந்த ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துறது ஒன்று இருக்குமானா அது திருப்பந்தி. ஆண்டவரோட உறவை ஏற்படுத்துகிறது திருப்பந்தி. பட் இந்த திருப்பந்தியோடு கூட எவ்வளவு பேர் அதை எடுப்பதற்கு வாஞ்சிக்கிறீர்கள்? 3 கூட்டத்துக்கு முன்னாடி தான் யாருக்கு திருப்பந்தி கொடுக்கிறாரு? ஆபிரகாமுக்கு திருப்பந்தி கொடுக்குது இல்லையா? சோதம் ராஜா இருக்கிறாரு இல்லையா? சோதமே இந்த பக்கம் பார்த்தா எதிர்கொண்டு வரார் யாரு? அடுத்த வசனம் பார்த்தா சோதோமின் ராஜா வராரு. சோதோமின் ராஜா அங்க இருக்கிறாரு, ஜனங்க இருக்கிறாங்க, லோத் இருக்கிறாரு, ஸ்திரீகள் இருக்கிறாங்க. இத்தனை கூட்டத்தை முன்னாடி வச்சுட்டு யாருக்கு திருப்பந்தி கொடுக்கிறாரு? ஆபிரகாம் திருப்பந்தி கொடுக்கிறாரு. எப்பா லோத்து, நீ நீதிமான் தானே? சரி, சோதமா விட்டுடுங்க, அவங்களுக்கு நீ திருப்பந்தி பத்தி தெரியாது இல்லையா? சோதோமின் மக்களுக்கு திருப்பந்தி என்னன்னு தெரியாது. இப்ப புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு திருப்பந்தியை பத்தி தெரியாது. ஓகே, பரவாயில்ல, அவங்கள விட்டுறலாம் இல்லையா? இப்ப நீ யாரு? ஒரு நீதிமான் தானே? யாரு? லோத்து யாரு? நீதிமான் தானே? இப்ப நம்ம பண்ண நீதிமான யாரா சொல்லலாம்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தானே. இன்னைக்கு திருப்பந்தி ஆச்சே. இன்னைக்கு திருப்பந்தி அதே நீதிமான் இருக்கிற ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுது. நானும் நீதிமான் தானே, எனக்கு திருப்பந்தி என்ன செய்யப்படல? கொடுக்கப்படலையே. இல்ல நான் திருப்பந்தி என்ன செய்யல? எடுக்கலையேன்ற வருத்தம் லோத்துக்கு இருந்ததாக இந்த வேதத்தில் என்ன செய்யவே இல்லை, எழுதப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் ஆபிரகாமின் சந்ததியா இல்லை. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததியா நீங்க இல்லைன்னா உங்களுக்கு முன்னால திருப்பந்தி கொடுத்தாலும் வேற ஏதாவது பண்ணாலும் உங்களுக்கு வருத்தமே இருக்காது. உங்களுக்கு வருத்தமே இருக்காது. ஏன் இருக்காது? சொல்லிடுங்க. ஏன் இருக்காது தெரியுமா? நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இல்ல, அதனால் உங்களுக்கு அந்த வருத்தம் என்ன செய்யாது? இருக்காது. அப்ப ஆபிரகாமின் சந்ததியில என்ன செய்யும்? திருப்பதியிலே பங்கு பெறும். ஆமே ஆமே. இப்ப கேளுங்க, நீங்க ஆபிரகாமின் சந்ததியா காட்டுறீங்களா, ஆபிரகாமின் சந்ததியா வாழ்றீங்களா? இப்ப வந்திருக்கிறது யாரு? ஆபிரகாமின் சந்ததியா காட்டுகிறது இல்லையா? ஆனா திருப்பந்தி எடுக்கிறவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததியா வாழ்கிறவர் இல்லையா? இப்ப நான் பேசுறது இன்னைக்கு தான் புதுசா வந்திருப்பீங்கன்னா நீங்க இதை பத்தி என்ன செய்ய வேண்டாம், ஒன்னும் யோசிக்க வேண்டாம். இது உங்களுக்கு அல்ல. யாருக்கு? இன்னைக்கு புதுசா வந்திருப்பீங்கன்னா நீங்க எடுக்கிறது முயற்சி பண்ணுங்க. கத்தோல் கேட்ட கிருபையில கத்த தருவார் இல்லையா? அந்த திருப்பதி எப்படி எடுக்கணும் அதை பின்னாடி சொல்றேன். இப்போ வந்து அது வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. ஆனா முதல்ல புரிஞ்சுக்கோங்க, என்னது திருப்பதி இந்த வாரம் நான் எடுக்கல, இந்த மாசம் நான் எடுக்கல. எத்தனை பேர் மனசு அடிச்சுக்குது? எத்தனை பேர் மனசு அடிச்சுக்குது? சரியா? யாரு? ஆண்டவர் பெரியவர், அடா சாமி. அப்புறம் யாரு? அவர் நல்லவர், அப்புறம் அவர் வல்லவர், அப்புறம் அவருக்கு ஈக்குவலா யாருமே இல்ல. ஆனா திருப்பந்தி எடுத்தியா? பேசுறதுக்கு இங்கிருந்து காது வரைக்கும் வாய் இருக்கு. எதை பத்தி? ஆண்டவரை பத்தி நல்லவர் வல்லவர் அப்படி இப்படி அப்படிலாம் சொல்ல காது வரைக்கும் வாயை வச்சு பேசுறமேப்பா. இந்த ஆண்டவரோட பேசுறியே, முதல்ல உனக்கு இந்த ஆண்டவர் உனக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாரு. இந்த ஆண்டவரை பற்றி அப்புறம் பேசுவேன். ஆனா இந்த ஆண்டவருக்கும் உனக்கும் என்ன இருக்கணும்? சம்பந்தம் இருக்கான்னு பாரு. இந்த ஆண்டவரோட கூட உனக்கு ஐக்கியம் இருக்கான்னு பாரு. இந்த ஆண்டவரோட கூட உனக்கு உறவு இருக்கான்னு பாரு. இது எதுவுமே இல்லாம நீ வல்லவர் வல்லவர் அப்படி இப்படி பேசி என்ன பிரயோஜனம்? 3 கூட்டம் வேடிக்கை பார்க்குது, ஒரு கூட்டம் திருப்பந்தி எடுக்குது இல்லையா? 3 கூட்டம் வேடிக்கை பார்க்குது. அந்த வேடிக்கை பார்த்து முன்னாடி நான் திருப்பந்தி என்ன செய்யல, எடுக்கலையே. அந்த வருத்தம் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு. லோத்துக்கு என்ன செய்யல? ஒரு வருத்தமும் கிடையாது. அவருக்கு என்னதா போதும்? காசு இருந்தா போதும். எது இருந்தா போதும்? லோத்து மனைவி இருக்கிற அவளுக்கு என்னதா போதும்? காசு இருந்தா போதும் இல்லையா? வீட்டுக்காரன் திருவந்த எடுத்தா என்ன, எடுக்கலனா என்ன? யாராவது உங்க வீட்டுக்காரர் எடுக்கலாம் உன்ன சொன்ன நினைச்சுக்கதே பொதுவாக சொல்றேன். சரியா? பேசும்போது பயமா இருக்கு. என்னது அப்படின்னு. உங்க மனைவி திருவந்து எடுக்கல, ஐயோ எங்க மனைவி திருவந்து எடுக்கலையே, இன்னைக்கு வருகை வந்தா ஏசு என்ன பண்ணிடுவாரு? விட்டுட்டு போயிடுவாரு. என் மனைவி திருவந்து எடுக்கலையே. எத்தனை கணவனுக்கு விரத்தம் இருக்கு. ஐயோ எங்க பிள்ளைங்க என்ன செய்யல, இன்னும் திருவிருந்து எடுக்கலையே, எங்க பிள்ளைங்க இன்னும் திருவிருந்து எடுக்கலையே, இன்னைக்கு வருகை வந்தா எங்க பிள்ளைங்க கைவிடப்படுவாங்களே. எத்தனை பிள்ளைகளுக்கு, எத்தனை அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் திருவிருந்து எடுக்காததை பத்தி வருத்தம் இருக்கு.
எத்தனை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எத்தனை அப்பா அம்மா ரட்சிக்கப்படல. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தா என்னை பெத்து 10 மாசம் சுமந்து எனக்கு ஈ கடிக்காத எறும்பு கடிக்காத என்னை பத்திரமா பாதுகாத்து என்னை வளர்த்த எங்க அம்மா நரகத்துக்கு போயிடுவாங்களே, ஐயோ ஆண்டவரே எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு இன்னும் திருவந்து எடுக்க வரலையே. எத்தனை பிள்ளைகளுக்கு வருத்தம் இருக்கு. அது வந்தா என்ன, அது வரலனா என்ன, நான் வந்தனா நான் போறதே கஷ்டம். நான் எங்க அவனை கூட்டின்னு போறது? யார் போறதே கஷ்டம்? நான் மேல போறதே உன்னை விட்டு என்ன புடின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எங்க அப்பனை எங்க கூட்டின்னு, எங்க அம்மாவை கூட்டின்னு, மனைவியை கூட்டின்னு, பிள்ளைங்களை கூட்டின்னு, கணவனை கூட்டின்னு இங்க தான் இந்த தொல்லையோட கிடக்கிறேன். நல்லவளை அங்கேயாவது போய் என்னவா இருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆசை. என்ன ஆசை? இங்கதான் என்னவா இருக்கிறான். ஒரே தொல்லையா இருக்கு, ஒரே தொல்லையா இருக்கு இல்லையா? அதனால இந்த ஒரு தொல்லையோட இந்தியோட இந்த தொல்லை முடியட்டும், அங்கேயாவது எப்படி போய் இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கடந்து போறாங்க. ஒரு நாள் போக முடியாது. கர்த்தர் தாமே அவன் கண்ணீர் யாவையும் துடைப்பா. இங்க அழுற அழுகையை விட மேல போய் அழுற அழுகை அதிகம். ஜாக்கிரதையா இருக்கு. இங்க அழுறதா ரொம்ப கம்மி தான், ஆனா மேல போய் அழுறோம் பாரு, அந்த அழுகை ரொம்ப அதிகம். அந்த அழுகை வராம என்ன பண்ணு, உன்னை கிருபையா கர்த்தர் நம்மளை காப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. இன்னைக்கு திருப்பந்தியை குறித்து நிறைய பேருக்கு என்ன இல்லை, கரிசனை இல்லை. நிறைய பேருக்கு அதை குறித்த வெளிப்பாடு இல்லை. நிறைய பேருக்கு அதை குறித்த அக்கறை இல்லை. நிறைய பேருக்கு என்னவா இல்லை, அந்த திருப்பந்தியை குறித்த உணர்வுகள் இல்லை. அது கொடுத்தாலும் சரி, இது கொடுக்காட்டும் சரி, எது வாங்கினாலும் சரி, இது வாங்காடும் சரி. ஆனா பைபிளே சொல்லுது, அது திரு விருந்து. அது வெறும் விருந்து அல்ல. அது என்ன விருந்து? திரு விருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மதிப்புக்குரியது விருந்து, ஒரு மதிப்புக்குரிய விருந்து. இந்த மதிப்புக்குரிய விருந்தை முதல்ல சொன்ன ஆபிரகாமின் சந்ததி தான் என்ன எடுக்கும்? திருப்பந்தி கட்டாயமா எடுக்கும் இல்லையா? சரி, ஆபிரகாமின் சந்ததியை காட்டுறவங்க ஏனுக்கு திருப்பந்தி எடுக்க முடியல? இப்ப லோத்த கிட்ட என்ன சொல்லுவாரு? எங்க சித்தப்பா ஆபிரகாம், எங்க பெரியப்பா ஆபிரகாம் அப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா? லோத்த ஒரு அட்ரஸ் கேட்டா ஐடென்டிஃபிகேஷன் யாரை சொல்லுவாரு? ஆபிரகாம் தான் சொல்லுவார் இல்லையா? சோதமலை யாராவது தம்பி நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? நாங்க ஆபிரகாமுடைய அண்ணன் பையன். இப்ப ஆபிரகாமோட என்ன செய்ய முடியுது? சம்பந்தப்படுத்தி காட்ட முடியுது இல்லையா? ஆனா ஆபிரகாமோட சம்பந்தப்படுத்தி வாழ முடியாது. ஆபிரகாமோட சம்பந்தப்படுத்தி காட்ட முடியும், ஆனா ஆபிரகாமோட சம்பந்தப்படுத்தி என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் திருப்பந்தியை குறித்து ஒரு ஆழமான உணர்வும், ஆழமான சிந்தனையும், ஆழமான எண்ணங்களும், ஆழமான அர்ப்பணிப்பும் இன்னைக்கு நமக்கு இல்லைன்னு சொன்னா நிச்சயமா நம்ம தேவ சமூகத்தில் ஆபிரகாமின் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்ய முடியாது? ஒரு நாளுக்கு கர்த்தர் சகாயம் பண்ண முடியாது. ஆமே ஆமே. என்ன கட்ட முடியாது? ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? சகாயம் பண்ண முடியாது. இப்ப இந்த திருப்பந்தியை எடுக்கிறவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி. திருப்பந்த உணர்வுள்ளவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி. திருப்பந்தி எடுக்க விருப்பம் உள்ளவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் திருப்பந்தியை குறித்து ஆசை, திருப்பந்தி குறித்து விருப்பம், திருப்பந்தி குறித்த எதிர்பார்ப்பு, திருப்பந்தி குறித்த உணர்வு, திருப்பந்தி குறித்த ஏக்கம். இந்த மாசம் என்ன செய்யணும்? திருப்பதி கடைசி வாரம், இந்த வாரம் நம்ம என்ன செய்யணும்? திருப்பந்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயபக்தியோட கூட இருந்து, அது பயபக்தியா இருந்து அர்ப்பணித்து வாயடக்கி கையடக்கி அப்படி உட்கார்ந்து பார்வையெல்லாம் கொஞ்சம் கடுக்கம் போட்டு கண்ணாடி போட்டு உட்கார்ந்து நம்ம திருப்பந்தி எடுக்கணும், நம்ம திருப்பந்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து அந்த பயத்தோடு கூட இன்னைக்கு திருப்பந்தி எடுக்கிறவங்க இருப்பாங்களான்னு கேட்டா கர்த்தர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். யார் தான் பதில் சொல்லணும்? யார் தான் பதில் சொல்லணும்? சண்டை போட்டு திருப்பந்தி நடக்கிற வராங்களா? சண்டை இல்லையா? எடுக்கும் போது சண்டை அங்கேயாவது பரவாயில்ல. எங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டு வந்தா கூட பரவாயில்ல. எப்ப சண்டை? எடுக்கும் போதே சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க இல்லையா? நான் சொல்றேன், முன்னாடி கூட உட்காந்துப்பாங்க, இந்த முகத்தை பார்த்து இப்படி திருப்பறவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க இல்லையா? நான் உங்களை சொல்ல இருக்கிறாங்களான்னு கேட்டேன். நான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லல, அதான் இருக்கிறாங்களான்னு கேட்டுக்கிறேன். சரியா? ஆமான்னு தைரியமா சொல்லுங்க. நீங்க இல்லதானே? நீங்க இல்லதானே? இப்படி ஆட்டமா இப்படி ஆட்டம் என்னது? நாங்க என்ன சொல்ல, நாங்க என்ன சொல்ல, எங்களை பத்தியே சொன்னா எப்படி சொல்றது? அப்படியா?
உங்களை பற்றி இல்லை, நீங்கள் நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க, நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க இல்லையா? அதனால் திருப்பந்தியை கொடுத்து ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு கட்டாயம் நமக்கு வேணும். திருப்பந்தியை யார் எடுப்பாங்க? சொன்னா ஆபிரகாம் சந்தி திருப்பந்தி என்ன செய்வாங்க? எடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆபிரகாம் சந்தி திருப்பந்தி பொதுவாக காமனா திருப்பந்தியை யார் எடுப்பாங்க? திருப்பந்தி யாருக்கு கொடுக்கப்படணும்? திருப்பந்தி எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கிறவங்களுக்கு திருப்பந்தி கொடுக்க கூடாது, அவங்க திருப்பந்தி எடுக்கவும் கூடாது அப்படின்னு முக்கவாசி இருந்து வெளியே போயிடாதீங்க, அர்ப்பணிச்சுக்கோங்க சரியா? சொல்றது புரிஞ்சுக்கோ இல்லையா? புரியலாம் விட்டுருங்க, புரிஞ்ச மட்டும் தோத்திரம் பண்ணிக்கோங்க, புரியல என்ன பண்ணுங்க, என்ன சொன்னா என்ன பக்கத்தில் ஒன்று கேட்காதீங்க, அவங்களுக்கும் புரியல, அதில் ஒன்று நீங்கள் ஒன்று கேட்டு ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? அப்போ திருப்பந்தி எடுக்கிறவங்க யார் திருப்பந்தி எடுப்பார்கள்? எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எஸ்ரா 6:19. எஸ்ரா 6:19. இல்ல திருப்பந்தி எடுக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். எஸ்ரா 6:19. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவையும் ஆசரித்தார்கள். பின்னாடி ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எஸ்ரா 6:19. ஸ்திரீயிலிருந்து வந்த சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆண்கள் ஒருத்தர் வாசிங்க. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவையும், பின்னாடி ஆண்கள் ஒருத்தர் வாசிங்க. வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை ஆசரித்தார்கள். யாருக்கு தான் திருப்பந்தி எடுத்தாங்க? திருப்பந்தி யாருக்கு தான் கொடுத்தாங்க? சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள். சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டது? அப்ப யார் எடுத்தாங்க? நாங்க சிறையிருப்பில் இல்ல அப்படின்னு சொல்றவங்க தான் என்ன எடுத்தாங்க? திருப்பந்தியை எடுத்தாங்க. எஸ்ரா 6:19 புரியுதா? எஸ்ரா 6:19 புரியுதான்னு? என்ன? சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் என்ன எடுத்தாங்க? பஸ்காவை அனுசரித்தாங்கன்னா பஸ்காவில் பங்கு பெற்றாங்க இல்லையா? பஸ்கானா திருப்பந்தி ஆராதனை, பஸ்கானா திருவிருந்து ஆராதனை சரியா? அப்ப யார் எடுத்தது? யார் பங்கு பெற்றாங்க? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. நீங்க சிறையிருப்பிலிருந்து, சிறையிருப்பட ஒரு மாதிரியா இருக்கா? அடிமைத்தனத்திலிருந்து அப்படி சொல்லுங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன எடுப்பீங்க? திருப்பந்தி எடுப்பீங்க இல்லையா? நீங்க இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன எடுக்க முடியாது? திருப்பந்தி எடுக்க முடியாது. நான் சொல்றது 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இல்லை. நான் இப்ப பேசுறது சொல்றது 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இல்லை. மாறாக என்ன? கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தா 15 வயசுக்கு மேற்பட்டவர்கள், புதிதாக ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தால் 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள். நம்ம சொல்ற செய்தி யாருக்கு? திருப்பந்தி எடுக்கல, சிறையிருப்பா நினைச்சோங்களா? அப்ப இவன் நினைச்சுக்குவான், ஓஹோ நம்ம ஜெயிலில் இருக்கிறோமா அப்படின்னு நினைச்சுக்குவான் இல்லையா? அதனால அப்படி இல்லை. அதான் விளக்கிறேன். அந்த டவுட் உனக்கு வேண்டாம், வரல. ஆனால் விளக்கிறேன். என்ன விளக்கிறேன்? கிறிஸ்துவ குடும்பமா இருந்தா அப்பாவும் அம்மாவும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, குடும்பமா சர்ச்சைக்கு போறாங்க, பிள்ளைக்கு வயசு 14 தான் ஆகுது அப்படின்னா அந்த 14 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு நான் சொல்ற செய்தி இல்லை. மாறாக என்ன? 15 வயசை எட்டின பிறகு 15, என் பிள்ளைக்கு என்ன வயசு? 15 வயசு. நான் சொல்றது கிறிஸ்துவ குடும்பத்துக்கு. ரெண்டாவது என்ன? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளை 15 வயதையும் தாண்டி என் பிள்ளைகளை என்ன எடுக்கல? திருப்பந்தி எடுக்கலன்னா அந்த பிள்ளை சிறையிருப்பில் இருக்குது, இல்லை அடிமைத்தனத்தில் இருக்குன்னு அர்த்தமா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன? புதிதாக இதுவரைக்கும் என்ன செய்யல? ஆண்டவர் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ள முதல் முறை என்ன செய்யறாங்க? சபைக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் 18 வயசுக்கு மேற்பட்டு, 17 முடிஞ்சு 18 தொட்ட பிறகும் அந்த பிள்ளைகள் இன்னும் திருப்பந்தி ஆராதனை பங்கு பெறலன்னா அந்த பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்குது. அது எந்த சிறையிருப்பில் என்று நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்று மனித சிறையிருப்புகள் இருக்குதா, இல்ல பிசாசின் சிறையிருப்புக்குள் இருக்குதா, இல்ல உலக சிறையிருப்புக்குள் இருக்குதான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சிறையிருப்பு 3. ஒன்று என்ன?
மனிதனுடைய சிறையிருப்பு, மனிதனுடைய சிறையிருப்பு. 2 என்ன? உலக சிறையிருப்பு. உலக ஆசை, உலக இன்பத்தை என்ன செய்ய முடியாது? விட்டுட்டு வெளியே வர முடியாது. விட்டு என்ன செய்ய முடியாது? ஆரம்ப நாட்களில் நீங்கள் யாரனாங்க ஆயமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களை சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க சரியா? ஆரம்ப நாட்களில் ஒரு அம்மா புதுசாக வந்தாங்க. அந்த நம்ம பழைய சபை இருக்கும்போது அங்கே சர்ச்சுக்கு வந்தாங்க. ஒரு 3 மாதம் நல்ல உற்சாகமாக வந்தாங்க. 4வது மாதம் வரல. 4வது மாதம் என்ன செய்யல? ஏன்னா அதுக்கு முன்னாடி மாதம் நான் திருடக்கூடாது அப்படின்னு பேசிட்டேன். என்ன பேசிட்டேன்? திருடக்கூடாது அப்படின்னு நான் பேசிட்டேன் சரியா? இதை கேட்டவொடனே நம்ம என்ன செய்யல? வரல. எனக்கு புரியல. அடுத்த வாரம் போனோம். வீட்டுக்கு போனாக்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு நல்லா தெரியுது. நீங்கள் சொல்கிறது உண்மைதானு நல்லா எனக்கு, ஆனால் என்னால் திருடாமல் இருக்க முடியாது. சொல்கிறது புரியுதானே? நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா, நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை, பைபிளை சொல்கிறீங்க, நல்ல கருத்து, தப்பு இல்லை. ஆனால் என்னால் நான் செய்கிற வேலையில் என்னால் எடுக்காமல் இருக்க முடியாது. அதனால நான் என்ன செய்ய முடியாது? என் மனசாட்சி குத்துது. என்ன குத்துது? நீங்க சொல்றீங்க திருடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா என் மனசாட்சி என்ன செய்யுது? ஐயோ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எடுத்துட்டோம். திருடனா என்ன? ஒருவருக்கு உரியதை அவங்களுக்கு தெரியாம அவங்க அனுமதி நம்ம எடுக்கிறது திருடு இல்லையா? இதுல களவு வேற, திருடு வேற, ஏமாத்துறது வேற. இதெல்லாம் 4 குறையும். இது பரிசுத்தவான்களை பேசிட்டேன். திருடுனா என்ன, களவன்னா என்ன, வஞ்சிக்கிறதுனா என்ன, ஏமாத்துறதுனா என்ன, எல்லாம் ஒரே அர்த்தம் இல்லை, வெவ்வேறு அர்த்தங்கள், வெவ்வேறு காரியம். அதெல்லாம் சரியா? உங்களுக்கு ஒரே விளங்குற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு ஆழமாக பேசலை. அது பரிசுத்தவான்களை பேசியிருக்க. உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க, வேணா உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன், பார்த்துக்கோங்க இல்லையா? எங்களுக்கு இதை கேட்கவே நேரம் இல்லை. நாங்கள் எங்கே அதெல்லாம் போய் கேட்கறது? விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஒருவருக்கு சொந்தமானதை நம்மளுக்கு உரிமை இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்துக்கிறதுக்கு பேர் என்ன? பேர் திருடு இல்லையா? இப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க, இதெல்லாம் நான் என்ன செஞ்சு ஆகணும்? ஏன்னா எனக்கு வர்ற சம்பளம் கொஞ்சம் சம்பளம், அதனால இதை வச்சு குடும்பத்தை நான் நடத்த முடியாது. அதனால இதை நான் எடுக்கணும். இதெல்லாம் கேட்காதீங்க, இதை நான் எடுக்கணும், இதை நான் எடுக்கணும், இதெல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல சொன்னாங்க. சரிம்மா பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வாமான்னு சொல்லி பார்த்தேன். என் மனசாட்சி எனக்கு குத்துது. என் மனசாட்சி நான் சொல்ல சரிம்மா பரவாயில்ல வான்னு சொல்லி பார்த்தேன். என்னது? நீ எடுத்த முதல்ல வாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவங்க சொல்றாங்க என் மனசாட்சி எனக்கு என்ன செய்யுது? குத்துது. அதனால என்ன செய்ய மாட்டேன். நான் அங்க வந்து மனசாட்சியில் குத்து. ஒண்ணு இதை விடணும், இல்ல அதை விடணும். ஒண்ணு நான் திருடுறதை விடணும் இல்லையா, இல்ல ஆண்டவர் விடணும். 2 யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு இதை விட அது ஒன்றும் பெருசா தெரியல. எதை விட? இதை விட எனக்கு அது பெருசா. அவங்க சொன்ன லிஸ்ட் ஒன்றும் லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கெல்லாம் கிடையாது. 10, 20, 50, 100 தான். இவங்க சொன்னாங்களே லிஸ்ட், அந்த லிஸ்ட் போன எதன் அடிப்படையில் இருக்குன்னா அதிகபட்சம் 100, அதிகபட்சம் 100. 100ல கரைஞ்சா அப்படி இறங்க வரிசையில் வந்தீங்கன்னா கடைசி 5 ரூபாயில வந்து நிற்கும். இதுதான் அவங்க சொன்ன பட்ஜெட். நான் எதை கூட விடுவேன்? இயேசுவை கூட விடுவேன். ஆனா 100 ரூபாய் மதிக்கத்தக்க ஒண்ணு என்ன செய்ய முடியாது, என்னால விட முடியாது. என்ன விட்டாக்க என்ன செய்யணும்? நான் இருக்க முடியாது. இப்ப எதில் மாட்டி இருக்கிறாங்க? உலகத்துல மாட்டி இருக்கிறாங்க. எதை விட முடியல? அப்படின்னா உலக சிறையிருப்பு ஒண்ணு இருக்குது, மனுஷ சிறையிருப்பு ஒண்ணு, மனுஷ சிறையிருப்பு ஒண்ணு. இதை விளக்கணும், இதுல எனக்கு நேரம் ஆயிடும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, பிசாசின் சிறையிருப்பு ஒண்ணு இருக்குது. இந்த சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் தான் என்ன எடுக்க முடியும்? திருப்பந்தி எடுக்க முடியும். அவர்களுக்கு தான் திருப்பந்தி கொடுக்கப்பட்டது. யாருக்கு? சிறையிருப்பில். அழகா ஆசை சொல்லுது, சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுக்கு அவர்களும் பஸ்காவை என்ன செய்தார்கள்? அனுசரித்தார்கள். இன்னைக்கு நீ பிசாசுல சிறையிருப்பில் இருந்தீன்னா திருப்பந்தியை பத்தி எடுத்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நீ கோச்சினாலும் அதுதான், கோவிக்கனாலும் அதுதான். மனுஷ சிறையிருப்பில் இருந்தீன்னா உனக்கு எடுத்தாலும் அதை பத்தி ஒன்றும் நம்ம திருப்பந்தி எடுத்தோம், கர்த்தரோட ஐக்கியப்பட்டோம், அந்த சந்தோஷம் கிடையாது. எடுக்காம போனாலும் ஐயோ நம்ம திருப்பந்தி எடுக்காம ஆண்டோட ஐக்கியப்படாம போயிட்டு விட வருத்தமும் கிடையாது. பிசாசின் சிறையிருப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது? இந்த வருத்தமோ இந்த மன சங்கடமோ யாருக்கு கிடையாது? இந்த 3 விதமான சிறையிருப்புக்குள் இருப்பவர்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது. திருப்பந்தியை குறித்தோ திருமண கல்லை குறித்தோ என்ன இருக்காது? ஒரு வருத்தமும் கிடையாது, ஒரு காரியமும் கிடையாது. சரியா? விளக்க மாதிரி சொல்றேன். இப்ப ஜனங்க இங்க சொன்ன சிறையிருப்பில் இருந்து
வந்தவர்கள். 2 இடத்துல சிறையிருப்பை காட்டுறேன். ஒன்று, இந்த இடத்துல சொல்ற சிறையிருப்பு பாபிலோன் தேசத்தில் போன சிறையிருப்பு. பாபிலோன் தேசத்துக்கு போன சிறையிருப்பு. சரியா? இவங்க போய் எத்தனை வருஷம் அங்க இருந்தாங்க? கிட்டத்தட்ட 70 வருஷம் அங்க இருந்தாங்க. எங்க? பாபிலோன்ல எத்தனை வருஷம் இருந்தாங்க? 70 வருஷம் இருந்தாங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட செய்தியை நான் கேள்விப்பட்டிருந்தார் இல்லையா? அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல யூத ஜனங்கள் பாபிலோன்ல போய் எத்தனை மாசம் அடிமையா இருக்கணும்? பின்னாடி சொல்லுங்க. யூத ஜனங்கள் யூதா தேசத்தை விட்டு பாபிலோனுக்கு போய் எத்தனை வருஷம் அடிமையா இருக்கணும்? 70 வருஷம் அடிமையா இருக்கணும் இல்லையா? இந்த 70 வருஷத்துல ஒரு முறை கூட அவங்க திருப்பந்தியை பத்தி என்ன செய்யவே இல்லை, யோசிக்கவே இல்லை. திருப்பந்தி நான் எடுக்கலையேன்ற வருத்தம் 70 வருஷமா இல்லை. நான் திருப்பந்தி எடுக்கணுமே என்ற உணர்வு 70 வருஷமா இல்லை. ஏன் இல்லை? புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? 70 வருஷம் எங்க இருக்கிறாங்க? 2 தான் சிறையிருப்பை காட்டுறேன். முதல்ல எங்க இருக்கிறாங்க? 70 வருஷம் பாபிலோன்ல இருக்கிறாங்க. பாபிலோன்ல இருக்கிறாங்க. அந்த பாபிலோனுக்கு 70 வருஷமும் ஒரு வாளாவது ஒரு நபராவது. ஏன் தானியேலை உட்பட நான் சொல்றேன். தானியேல் நல்லவரா? தானியேல் நல்லவரா? உண்மை உள்ளவரா? பயங்கரமா ஜெபிக்கிறவரா? பக்கத்தை கைவிட்டு சொல்லுங்க. நீங்க உண்மை உள்ளவரா இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், திருப்பந்தியில பங்கு பெறீங்களா? தானியேல் யாரு? ஜெபிக்கிறவர் இல்லையா? தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவர் இல்லையா? இங்க வந்திருக்கிற எவ்வளவு பேர் தினமும் 3 வேளை ஜெபிக்கணும்? ஒரு வேளை ஜெபிக்கிறதே படாத பாடாக்குது. எந்த ஜெபம்? ஒரு வேளை ஜெபிக்கிறதுக்கே நமக்கு என்ன பாடா இருக்குது? அது படாத பாடா இருக்கு இல்லையா? சரிப்பா, எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி 3 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அது அந்த நேரம் ரொம்ப தூங்குற நேரம். என்னத்த நேரம் அது? என்ன நேரம்? பிசாசு பார்த்தா நீ தூங்கு மகளே தூங்கு. என்ன மகளே? பிசாசு சொல்றான், நான் சொல்ல. பிசாசு சொல்றான் தூங்கு மகளே தூங்கு. எப்படி தூங்கு? நான் வேணா உனக்கு என்ன பிடிச்சி விடுறேன், உனக்கு தலையில பேணு பார்க்கறேன், உன் கையமத்தி படுறேன், உனக்கு மசாஜ் பண்ணி படுறேன், நீ எப்படி தூங்கு? நல்லா தூங்கு. ஏன்? நீ தூங்கினாதான் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா? யார் சொல்றா? 2 மணி to 3 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னா அவன் பண்ணா. நீ அப்போ என்ன பண்ணாத, அப்போதான் நீ களைச்சு போய் இருக்கிற. நைட்டெல்லாம் உழைச்சிருக்கிற, நேற்றெல்லாம் என்ன உழைப்பு, என்ன ஒரே கோழி முட்டை இல்லாத பூரா வெள்ளடிச்சு இல்லை, இவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கிற, எவ்வளோ கஷ்டம் உனக்கு, எவ்வளோ வருத்தம் உனக்கு. அதனால நீ கொஞ்சம் என்ன பண்ணு, 2 to 3 என்ன பண்ணு. தப்பா என்ன சொல்லிட்டேன்? ஒரு மாதிரியை பார்க்குறீங்க. உண்மையாக தானே சொன்னேன். சொல்றான் சரி, அப்படி பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, நீ தூங்கினாதான் எனக்கு என்ன கிடையாது. ஏன்னா நீ விழிச்சிட்டினா எனக்கு ஆபத்து. நீ விழிச்சிட்டினா இந்த நைட்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க கேட்டா அப்புறமா கேளுங்க. நீங்க நான் கேட்கல, நீங்க கேட்டுக்கோங்க இல்லையா? என்னதாங்க நடக்குது? இந்த ஜெபம் பண்றீங்களே, அப்ப என்னதான் நடக்குது? உங்க சுத்தி என்னதான் நடக்குது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா இங்க சொன்னா 3/4 இந்த ஓடியே போயிடுவேன் பயந்துன்னு. பிசாசு பண்ற அமக்களத்தை பார்த்து, பிசாசோட ஆட்டத்தை பார்த்து இப்ப சொன்னா 3/4 பேர் ஓடியே போயிடுவேன். எனக்கு வேண்டாம், ஜெபமே வேண்டாம் சாமிட்டு ஓடி போயிடுவேன். சரியா? அவ்வளவு அமக்களத்தை எது பண்ணுது? அந்த ஜெபிக்கிறவத்தை தான் தெரியுது அந்த நேரத்தை எப்படி எல்லாம் கிரியை செய்யறான், எப்படி எல்லாம கிரியை நடப்பிக்கிறான், என்னவெல்லாம செய்யறான் அப்படின்றத பார்க்கற. கத்த சித்தமான நேரம் பார்த்து எதிர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எல்லாருக்கிட்ட மைக்கை கொடுத்து என்னதான் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். அப்பயாவது உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கறேன். நீ பயந்து இருந்தாலும் சரி போனாலும் சரி, சரியா? அதுக்கு மேலே ஒன்றும் என்ன செய்ய முடியாது. அதுக்கு மேலே பிடிச்சி இழுத்து பிடிச்சி ஒன்று உட்கார வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றேன், அப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் நமக்கு முடியாது இல்லையா? யாரால? நம்மளால. ஆனால் அவரை கேட்டால் சொல்ல முடியும். எப்படி? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம்? 3 வேளையும். அது எப்படியா? எப்பயாவது ஒரு நாள் இல்லை, எப்போ? தினந்தோறும். நமக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டா நமக்கு 1 மாசம் மனசாட்ட மாதிரி.
அன்னைக்கு நாங்கள் இப்போ சொல்லுவாங்களே, நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, என்னது ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி ஜோமனம் தெரியுமா அப்படி என்ன அர்த்தம்? இப்போ சுத்தமாக ஜபமே பண்ணலன்னு அர்த்தம். ஒரு ஐயா ஆரம்பத்தில் வருவாங்க, ஆரம்பத்தில் நாங்கள் சபை ஆரம்பித்தா ஆரம்பத்தில் வீட்டில் எடுக்க இருப்பாங்க. ஒரு காலத்தில் அவர் சொல்லுவா, பாஸ்டர் ஒரு காலத்தில் தண்ணி இவ்வளவு இருந்துச்சு, அவர் தெரிச்சோம் தண்ணி எப்படி இருந்துச்சா? அவர் சொன்னதை தாங்க சொல்கிறேன். கழுத்தை அவ்வளோ தண்ணி நின்று ஜோம் பண்ணாரா? நான் யோசித்தேன், இந்த வந்த தண்ணி இது வரைக்கும் தண்ணி வச்சில்ல, இந்த தண்ணி இந்த பாலாப்பட தண்ணி 2 இன்ச்சு மேலே ஏறக்கூடாது. ஒரு காலத்து எப்படி ஜெபிச்சாங்களா? கழுத்து வரைக்கும் தண்ணியில போய் நின்று ஜெபிச்சாங்களாம் இல்லையா? இப்போ இந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம் சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் பின்மாற்றது கேஸ்னு அர்த்தம். எது ஒன்ஸ் அப்பான் எ டைம்? ஒரு காலத்துல நாங்கெல்லாம் உங்களை மாதிரி இருக்கும்போது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் ஒன்னால முடங்கி போய் உட்காந்து கிடக்குதுன்னு அர்த்தம். பின்மாற்ற கேஸ்னு அர்த்தம். எது ஒரு காலத்துல பேசினாலே என்னைக்கு சொல்லணும்? இன்னைக்கு வா அப்படி சொல்லணும்ல. இன்னைக்கு போவனே நான் இப்ப அவளை ஜோம் பண்ண நீ பண்ற அப்படி சொல்லணும்ல. நீ பண்ணும் அப்படி சொல்லணும்ல. நானும் உன் வயசுல இருக்கும்போது, அப்ப இப்போ அவ வயசுல இருக்கும்போது ஜோம் பண்ண ஓகே. இப்போ உன் வயசு வந்த போது 1 மணி நேரம் பண்ண முடியாது. ஆனா அவர் யாரு? 3 வேளை. எவ்வளவு வேலை? முழு பாபிலோன் தேசம், முழு பாபிலோன் தேசத்துக்கு அதிகாரி. அவ்வளவுதானே? எவ்வளவு வேலை, எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு ஒர்க்கு. கூட நல்லவனா ஊழகரப்பா குழியை வெட்டி வச்சுட்டு மண்ணை ரெடியா வச்சுருக்கிறான். எப்படா கீழே உழவா மண்ணை போட்டு மூடலான்னு. அவ்வளோ பெரிய எதிரிகளுக்கு மத்தியில் தினமும் 3 வேளையும் எப்படி ஜெபிக்கிறாரா? தவறாம ஜெபிக்கிறாரா? அவரை கேட்கணும், ஐயா 3 வேளை தவறாம ஜெபிக்கிறீங்களே, இந்த கபல வருஷத்துல நீங்க திருப்பந்தி எடுத்தீங்களா? ராஜா கேட்பார், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன். இவர் எப்படியா? நான் ஸ்டாப் வர்ஷிப்பர். யாரு? சார் டானியல். அப்படிதானே? அவர் எப்படி ஆராதிப்பாரா? இடைவிடாமல் ஆராதிப்பாரா. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு வந்து போதே குதிரை கொம்பு முளைச்ச மாதிரி ஆயிடுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு வந்து போறா, அப்பா நாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வந்துட்டோம், நாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வந்துட்டோம், நாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வந்துட்டோம். பேப்பர் அடிச்சிரு. பேப்பர்ல என்ன பண்ணு, அப்படி பேப்பர்ல ஒரு 1000 நோட்டீஸ் போட்டு அப்பா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வந்தோம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வந்தோம் அப்படி கொடுத்துட்டு போயிடு, சரியா போயிடு இல்லையா? அதனால சொன்னா இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன். யாரு? அப்ப தானியேல் யாரு? அவரை கேட்கணும்ப்பா. இடைவிடாமல் ஆராதிப்பாமே, நீ என்னைக்காவது திருவிருந்து எடுத்தியாப்பா? 122 பேர் சொல்றாங்க, இந்த தானியேல் இடத்துல ஒரு குற்றமும் நாங்க என்ன செய்யல, கண்டுபிடிக்கல, முகாந்தத்தை கண்டுபிடிக்கல. அவன் உண்மை உள்ளவனா இருந்தா. எப்பா இவ்வளவு உண்மையா இருக்கிறியப்பா, என்னைக்கு நான் திருப்பந்தி எடுத்தியாப்பா? இல்ல. ஏன் எடுக்கல? நான் சிறையிருப்புக்குள் இருக்கிறேன், அதனால என்ன எடுக்கல, நான் திருப்பந்தி எடுக்கல. அப்ப யார் திருப்பந்தி எடுக்க மாட்டாங்க? யாருக்கு திருப்பந்தி பத்தி உணர்வு இருக்காது? யார் திருப்பதி ஆசை இருக்காது? திருப்பதி எடுக்கிற வருத்தம் யாருக்கு இருக்காது? இப்போ உங்க மனசாட்சி நீங்களே வச்சு கேட்டு பார்த்துக்கோங்க. நீ சிறையிருப்பில் இருக்கிறியா? நீ விடுதலை வெளியே வந்துட்டியா? நீ சிறையிருப்பில் உங்க மனசாட்சி நீங்க கேட்டுக்கோங்க. என்னது? ஏன்னா அடுத்தவங்களை கேட்டா ஈஸி, அடுத்தவங்களை கேட்டா ரொம்ப ஈஸி நமக்கு இல்லையா? அப்ப நம்மளை கேட்டு பார்க்கலாமே, என்னப்பா நீ சிறையிருப்பு இருக்கிறியா? வெளியே வந்துட்டியா? அப்ப வெளியே வந்துட்டு இருந்தா என்ன எடுப்பா? அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வந்தவனுக்கு தான் எஸ்ரா என்ன கொடுக்கிறாரு? திருப்பந்தியை கொடுக்கிறார். ஆமே. மற்றொரு கூட்டங்க யாத்திராகத்துல அந்த 215 வருஷம் எகிப்தில் இருக்கிறாங்க இல்லையா? 215 வருஷம் எங்க இருக்கிறாங்க? எகிப்தில் இருக்கிறாங்களா? அதுல 40 வருஷம் மோசே எங்க இருந்தாரு? அந்த படிப்பு இந்த படிப்பு, இந்த பிஏ அந்த பிஇ, இந்த பிஇ அந்த பிஓ ஏதோ படிச்சாங்க இல்லையா? எது வரைக்கும் படிக்கிறாரு? 40 படிக்கிறாரு படிச்சுனே இருக்கிறார் இல்லையா? யாரு? மத்தவனை விட்டுறலாம் இல்லையா? மோசே யாரு? ஒரு மகா பெரிய தலைவன் தானே, அவரை கேட்கலாம், மிஸ்ஸஸ் மோசே 40 வருஷமா படின்னு இதை படிச்ச அதை படிச்ச அந்த குரூப் படிச்ச இந்த குரூப் படிச்ச எந்த குரூப் படிச்சோ இத்தனையும் படிச்சு என்னைக்கு என்ன திருப்பந்தி எடுத்தியாப்பா? என்னைக்காவது திருப்பந்தி? சரி, இவன் கேட்டான், எங்க அண்ணனே எடுக்கல, நான் எப்படி எடுக்கிறது? யாரு? மோசே கிட்ட என்ன சொல்லுவாரு? என்னப்பா நீ திருப்பந்தி எடுத்தியா? எங்க அண்ணனே எடுக்கல, நான் எப்படி எடுக்கிறது? எங்க வீட்டுக்காரே எடுக்கல, நான் எப்படி எடுக்கிறது? எங்க வீட்டுக்காரியே எடுக்கல, நான் எப்படி எடுக்கிறது? இதே மாதிரி எல்லாத்தையும் சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா?
சரி அங்கே போனப்போ அது ஒரு மாதிரியே போடும். அது அங்கே போனாலே ஒரு மாதிரி ஆகிடுறீங்களே. இன்னைக்கு ஒன்று நீங்கள் தங்கமான பிள்ளைங்க கேஷுவலாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இருக்கு. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா 82 வருஷம் கணக்கிறார் தலைவர். யாரு? 40 வருஷம் தான் மோசே, மீதி 82 வருஷம் யாரும் கணக்கிறாரு? இவங்க அண்ணா ஆரோன் கணக்கிறார் இல்லையா? ஆரோன் வெளி உலகம் எத்தனை வருஷம்? 80 வயசு 2. யாருக்கு? 40 வருஷம் மோசையோட இருந்தார். 40 மோசை எங்க போயிட்டாரு? மாமனார் வீட்டுக்கு போயிட்டார் இல்லையா? வீட்டோட மாப்பிள்ளைய போயிட்டார் இல்லையா? அது 40 வருஷமா? இந்த 40 வருஷம் மோசை ஆரோன் எங்க தான் இருக்கிறாரு? புரியுதா புரியலையா? 40 வருஷம் மோசை எகிப்து இருந்தார் இல்லையா? மற்ற 40 எங்க போயிட்டாரு? வீட்டோட மாப்பிள்ளைய போயிட்டார் தானே? போயிட்டாரா போயிலையா? போயிட்டார் தானே? சரி, ரெண்டாவது அப்ப இந்த 80 வருஷம் யாருக்கு இருக்கிறாரு? ஆரோன் இருக்கிறார் இல்லையா? இப்போ அவங்க மோசை கேட்கலாம், 80 வருஷம் 82 வருஷம் எங்க அண்ணா ஆரோனே எடுக்கல, நான் எங்க போய் எடுக்கிறது அப்படின்னு வரலையா? இப்போ அவரை கேட்கலாம், என்னப்பா ஆரோன் நீங்க 82 வருஷம் இருக்கிறீங்க, 82 வருஷமா இருக்கிறீங்க, ஆண்டவரே சொல்றாரு உன்னுடைய சகோதரனை ஆரோன் நன்றாய் பேசுறவன், பேச்சுல கில்லாடி. யாரு? பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உங்களை மாதிரியே சொல்றாரு. யாரு? பேச்சுல என்ன பேசி யார் பேசுறது? ஆரோன். நீங்கள் ஆரோன் எப்படி பேசுறா? ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய சகோதரனை ஆரோன் ரொம்ப நல்லா என்ன செய்யறான், ரொம்ப நல்லா பேசுறான், அதனால அவனை அனுப்புறேன், நீ அவனை வச்சு பேசிக்கோ அப்படின்னு சொல்லுவார். யாரு? மோசே வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பதில சொல்லி முடிச்சிருவார். யாரு? இப்போ ஆரோன் கேட்கணும், எப்போ ஆரோன் இவ்வளோ அழகா பேசுறீங்களே, ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணுவீங்கல்ல, நீங்க திருப்பதி எடுத்தீங்களா? உடனே அவர் சொல்லுவார், எங்க அக்காலே எடுக்கல. யார் எடுக்கல? எங்க அக்காளுக்கு. எங்க அக்கா யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வொர்ஷிப் லீடர். அவ யாரு? ஆராதனை குழு தலைவி. யாரு? மிரியாம். யாரு? ஆராதனை குழு தலைவி இல்லையா? யாத்திராக 10 தம்பூர் எடுத்து கர்த்தர் மகிமையா பெற்று இந்த அம்மா தான் பாடின முன்னாடி போறாங்க. யாரு? மிரியாம் இல்லையா? இந்த அம்மா கேட்கலாம், அக்கா மிரியாம் அக்கா. என்ன அக்கா? மிரியாம் அக்கா, உங்களுக்கு வயசு எவ்வளவு? 85 இல்லையா? இப்ப வயசு எவ்வளவு? 85. நீங்க ஒரு வொர்ஷிப் லீடர் தானே? ஆமா. திருப்பந்தை குறித்து அறிவு இருக்கா? ஆக மொத்தம் ஆராதிக்கிறவருக்கு இல்ல, அழைக்கப்பட்ட ஆரோனுக்கு இல்ல, தென்னுகுலப்பட்ட மோசைக்கு இல்ல. ஏன்? இவங்கள பெரிய தலைவர்கள். நான் ஜனங்களை விட்டுலாம் இல்லையா? அவங்கள யாரு? சராசரி ஜனங்கள். ஆனா இவங்க 3 பேரும் யாரு? பிக் லீடர், ஒரு பெரிய தலைவர். அந்த பெரிய தலைவர் சொல்லுமா, நாங்க இருக்கிறது சிறையிருப்புக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள. இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற எங்களுக்கு தேவன் என்ன நியமிக்கல, ஒரு திருப்பந்தி என்ன செய்யவே இல்லை, நியமிக்கவே இல்லை. 2 இடத்தை பார்த்துக்கோங்க. 70 வருஷம் அடிமைத்தனத்துக்கு போனாங்க, திருப்பந்தி எடுக்கல. 215 வருஷம் அடிமைத்தனத்துக்கு போனாங்க, அவங்க திருப்பந்தி எடுக்கல. ஆக மொத்தம் யார் திருப்பந்தி இல்ல? அடிமைத்தனத்துக்குள் வாழ்கிறவர்களுக்கு என்ன இருக்காது? திருப்பந்தி கொடுத்த உணர்வு இருக்காது, திருப்பந்தி எடுக்கணும் ஆசையும் இருக்காது, திருப்பந்தி எடுக்கலாம் வருத்தமும் இருக்காது. இப்ப பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க எந்த கூட்டம்? அடிமைத்தன கூட்டமா, விடுதலையான கூட்டமா? கேளுங்க கேளுங்க, அடிமைத்தன கூட்டமா? அடிமைத்தன கூட்டமா இருந்தா நீ எத்தனை வாரம் திருப்பந்தி எடுக்கலாலும் என்ன இருக்காது, கேஷுவலா வருவா, உட்காருவா, ஸ்தோத்திரமனோ பாட்டி போயிட்டே இருப்ப இல்லையா? ஆனா நீ உண்மையிலேயே சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்துட்டு இருந்தா, ஒரு மாசம் மிஸ் ஆனா கூட நம்ம போட்டு அடிப்பா மாத்தி, ஐயோ இந்த மாசம் நான் எடுக்கலையே, இந்த மாசம் திருப்பந்தி எடுக்கலையே, இந்த மாசம் திருப்பந்தி எடுக்கலையே, ஐயோ கர்த்தருடைய வருகை வந்தா விட்டுட்டு போயிட்டு பாரு, ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிப்பா கேட்கிறேன், இந்த மாசம் வராதீங்க. ஜெபிப்பாங்களா ஜெபிக்க மாட்டாங்களா? இல்ல உண்மையான ஜெபத்தை தான் சொல்றேன், ஜோக்க சொல்றேன். உண்மையான ஜெபம் என்னது? இந்த மாசம் நீங்க வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? வர முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுங்க? எத்தனையோ வருஷம் லேட் பண்ணிட்டீங்க. எத்தனையோ வருஷம் தா வாரண்ட் போனவர் தானே, அதெல்லாம் சொல்லிட்டு போனாரு. தா வாரண்ட் போனார் இல்லையா? எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 2025 வருஷம் ஆகி போச்சு இல்லையா? அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்பதான் வருவன் இல்லையா? சீசருங்க இல்லையா? அவங்க சொல்லிட்டு போனார், த வரம் பானார். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு ஒரு ரூம் கட்டுறது எவ்வளவு நேரம், எத்தனை வருஷம் தான் பிடிக்கும்? நீ எதில் தான் கட்டுங்க, எதிலையோ தான். என்ன சொல்லிட்டு போனாரு? நான் போய் நான் இருக்கிற இடத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்யறேன், ஆயத்தம் பண்ண பிறகு நான் வந்து நான் இருக்கிறத உங்களையும் கூட்டிட்டு போறேன். அப்படிதான் யோவான் 14 சொல்லிட்டு போனார் இல்லையா? உங்களுக்கு இருதயம் என்ன பண்ண வேணாம், கலங்காதீங்கப்பா, நான் சீக்கிரமா வந்துடுறேன், ஒரே ஒரு ரூம் உங்களுக்காக போட்டு வச்சுட்டு என்ன பண்ணிடுறேன், நான் வந்துடுறேன்ப்பா. இவரா செங்கடத்தை கட்ட போறாரு.
இல்ல செங்கல் சிமெண்ட் இவரா கட்டப்போற இல்ல தானே. அப்படி இருக்கும்போது ஒரு ரூம் கட்டதே 2025 வருஷம் ஆயிருக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஐயா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்கல்ல, எனக்காக ஒரே ஒரு மாசம், எனக்காக ஒரே ஒரு மாசம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஒரு மாசம் அடுத்த மாசம் நான் இப்ப திரும்ப எடுத்துறேன், அன்னைக்கே கூட வந்துருங்க, அன்னைக்கே கூட. இப்படிப்பட்ட யாருக்காவது உணர்வு? ஏன்? இந்த திருப்பதி தானே எனக்கு தேவனுக்கு ஐக்கியப்படுத்துறது, இந்த திருப்பதி தானே எனக்கு தேவனுக்கு உறவை ஏற்படுத்துறது, இந்த திருப்பதி தானே எனக்கு தேவனுக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்துறது. அப்ப சம்பந்தம் நம்ம போயிட்டா, எப்பா உன்னை அறியலன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா, ஒரு 3 கூட்டம் போச்சு இல்ல, ஒரு 3 கூட்டம் 5 அருமையான மகா புத்திசாலியான கன்னிங்க போனாங்கல்ல. போனவங்கள புத்தி உள்ள கன்னிங்க, இவங்க மகா புத்திசாலி கன்னிங்க. யாரு பின்னாடி போனாங்கல்ல? போன 5 பேர் யாரு? அவங்க புத்தி உள்ளவங்க. ஆனா இவங்க 2வது போனாங்க பாரு, அவங்க மகா புத்தி உள்ளவங்க. ஏன் அப்படின்னா, எஜமானி எவ்வளவு நேரத்துக்கு வராரு? பாதி நைட்ல வந்தார் இல்லையா? மணமகன் எப்போ வந்தாரு? மற்ற 25ல பாதி நைட்ல வந்தாருல்ல. எல்லாம் விளக்கு ஆயத்தப்படுத்தினாங்களா? ஏன் மகா புத்தி வச்சேன்னு சொல்லி கேட்டுக்கோங்க, சரியா? அவங்க சொன்னார் இல்லையா? அப்படியே ஒன்ன சொன்னாங்க, அக்கா எனக்கு கொஞ்சம் என்ன கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. என்ன கொஞ்சம்? அவ சொன்ன, மகா புத்திசாலி இல்லையா, உனக்கு எனக்கு என்ன பண்ணாது, போதாது, விக்கிரம் கொட்ட போய் வாங்கி கேட்டாளா? விக்கிரம் கொட்ட போய் இவ்வளவு நேரத்துக்கு பாட்டில தூக்கணும், 12 மணிக்கு கடைக்கு போய் எந்த கடைக்கான திறந்து வச்சிருப்பான்? புரியல தானே? 10 கணிக்கு போனாங்க, எல்லாரும் எதுக்கு போனாங்க? மனம் வரவேற்க போனாங்க. எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. 12 மணிக்கு யார் வந்துட்டாரு? மனம் வந்துட்டாரு. 5 பேர் என்ன பண்ணாங்க? எண்ணெயும் திரியும் கொண்டு போனா ஆயத்தம் பண்ணி விளக்க ஏற்றிட்டாங்க இல்லையா? இந்த மகா புத்திசாலி 5 பேர் போனாங்கல்ல, அவங்க யாரு சொல்லுங்க? மகா புத்திசாலிங்க தானே. அவங்க வந்தாங்கல்ல, அக்கா கொஞ்சம் என்ன கொடுங்க கேட்டாங்க இல்லையா? அவன் சொன்னா, என்னையும் கொடுக்க முடியாது, உன்னையும் கொடுக்க போட்டிட்டாளா? என்னையும் கொடுக்க முடியாது, உன்னையும் கிளம்பப்பா அப்படின்றாரா? விக்கிற கூட வாங்கிக்கினாளா? இவ்வளவு நேரத்துக்கு பேட்ல தூக்கி கடைக்கு போறியே, நைட்டு 12 மணி 1 மணிக்கு எந்த கடைக்கார உனக்கு வாங்காக்கா உனக்கு என்ன கொடுக்கணும்? யாரை கொடுக்க வச்சிருப்பான்? இவ சொல்றாளே, இவன் போறான்ல, போனாலும் இல்லையா? எங்க போனா? விக்கிறவன் கிட்ட வாங்கினா போகிறான்ல, எந்த கடைக்காரன் கொடுப்போம் 12 மணிக்கு உனக்கு? அதான் மகா புத்திசாலின்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா நல்லா புரியுது நமக்கு. அப்படின்னா போனாங்கல்ல, அவனை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? அப்புறம் மொல்ல போய் ஒரு 6 மணிக்கு கதவை தட்டினாங்க இல்லையா? ஐயா நாங்களாம் வந்திருக்கிறோம். யாரு? உங்களை நாங்கள் அங்கே பார்த்தோமே, உங்களை நாங்கள் இங்கே பார்த்தோமே, உங்களை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோமே, உங்களை சர்ச்சில் பார்த்தோமே, எங்கள் தெருவில் பிரசங்கம் பண்ணீங்களே, என் தலைமையில கையில் வச்சு 7 பேய ஓட்டுங்களே அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? நோயை போட்டீங்க, பேய ஓட்டீங்க, அதை போட்டீங்க, இதை ஓட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு, நீ யாருன்னு போயிட்டா காண்டாரு. கதவை அடைச்சிட்டா, என்ன செய்ய முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி நீ யாருன்னு அறியன்னு சொல்லிட்டாக்க, நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் என்ன புரிய வச்சனும். அதனால ஆண்டவரே இந்த ஒரே ஒரு மாசம் மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்க சாமி. நான் வேணா என்ன பண்றேன், உனக்கு நான் ஏதோ ஒன்று பண்றேன், இல்லை ஏதோ ஒன்று செய்யறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னா வேண்டுனாலா? அப்படின்னா வேண்டி நிற்கிறியா? இந்த மாசம்னா அடுத்த மாசம் எடுக்கலாம், இந்த மாசம் எடுக்கலாம், இந்த மாசம் எடுக்கலாம். சொல்லுங்க, இந்த மாசம் எடுக்கலாம், அடுத்த மாசம் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஆழமா புரிஞ்சு போயிடு. நீ சிறையிருப்புக்குள்ள இருக்கிற, சிறையிருப்புக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் திருப்பதி கொஞ்சம் உணர்வு இருக்காது. பேதுரு பாரு எங்க இருக்கிறாரு? வெளியே வந்துட்டார்ல. பேதுரு வெளியே வந்துட்டார்ல, கடலை மட்டும் வெளியே வந்துட்டாரு, வழியை மட்டும் வெளியே வந்துட்டார்ல. வெளியே வந்துட்டாரா? திருப்பந்தி இல்லைன்னு சொன்ன என்ன பண்றாரு? உடனே சொன்னாதான் ஒரு குடம் தண்ணி ஏன் மேல இருந்து ஊத்தணும் கொடுத்துட்டாரா? நான் வேணாங்க மாமியார் கூட சொல்றேன். யாருக்கு? எனக்கு மாமியாருக்கு என்ன வேலை? சர்ச்சில் ஒர்க் பண்றதான வேலை. பேதுரு மாமியாருக்கு, எங்க மாமியாருக்கு இல்ல, பேதுரு மாமியாருக்கு என்ன வேலை? அந்த அம்மாக்கு வேலை என்ன வேலை? பிலிப்பை சொல்றாங்க, ஐயா இவன் தெரியுமா, இவன் சர்ச்சில் எல்லா வேலையும் இவங்க தான் பாக்குறவங்க அப்படி சொல்லிப்பார் பேதுரு. எங்க மாமியார் வேணா சொல்லி என்ன செய்யறேன், தலையில ஒரு குடம், இடுப்புல 2 குடம் தள்ளி கொண்டு சொல்றேன், என் தலையில என்ன பண்ணுங்க, ஊத்துங்க. ஏன்? உனக்கும் எனக்கு சம்பந்தம் மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களையும் என்னையும் மட்டும் பிரிக்கிற எதுவா இருந்தாலும் சரி, நான் என்ன செய்யவே மாட்டேன், அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். அது திருவந்து பிரிக்கணும், அப்பேற்பட்ட கட்ட நான் விட மாட்டேன். என்ன விட செய்ய எனக்கு தேவை, உங்களுக்கு எனக்கும் ஒரு சம்பந்தம் வேணும், உங்களோட எனக்கு உறவை வேணும், உங்களோட எனக்கு ஐக்கியம் வேணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதனால தலைய கிளம்புங்க, கால கிளம்புங்க, என்ன வேணா கிளம்புங்க, எனக்கு உங்களோட ஐக்கியம் வேணும், அவ்வளவுதான். ஏன்? அவர் சிறையிருப்புக்குள்ள இல்லை. அவர் சிறையிருப்புக்குள்ள, அவர் சிறையிருப்புக்குள்ள அதே இடத்துல யூதாஸ் இருக்காரு. அதே இடத்துல யூதாஸ் தொய்த்தான வழியை கொடுக்கல. யாருக்கு? திரும்ப கொடுக்கல.
யாருக்கு திரும்ப கொடுக்கல? ஏற்கனவே உங்களுக்கு பேசிட்டத எதை துணிக்கிய தொய்த்து அப்படி தவிர என்ன செய்யல? அப்படி அந்த துணியை துவைக்கிறது வேற, அது வெவ்வேறு அர்த்தங்கள். ஏற்கனவே அந்த செய்தியை ஆழமா உங்களுக்கு பேசிட்டேன். அதனால திருமணம் யாருக்கு கொடுக்கல? யூதாசுக்கு திருமணம் கொடுக்கல. ஆனா கொடுக்காத பட்ச ஒரு வருத்தமா? ஏன்? சிறையிருப்புக்குள்ள அடிமைத்தனத்துல ஒரு நபருக்கும் நீ 215 வருஷம் திரும்ப எடுக்கனாலும் சரி, நீ 70 வருஷம் திரும்ப எடுக்கனாலும் சரி, அதை பத்தி உணர்வோ, அதை பத்தி வருத்தமோ, அதை பத்தி கஷ்டமோ, அதை பத்தி தாக்கமோ ஒரு நபரும் எனக்கு இல்லை. இந்த மாசம் எடுக்கனாலும் நான் சமாதானமா போறேன், சமாதானமா வரேன், சமாதானத்துடனே பொங்கல் சமாதானம் இளைப்பாருங்கன்னு சொல்லி நான் சமாதானமா போய் சமாதானமா வந்து நிற்கிறேன்னு சொன்னா உன்னே உன புரிஞ்சுக்கோ, நீ எங்க இருக்கிற? சிறையிருப்புக்குள் இருக்கிற. சிறையிருப்புக்குள் இருக்கிற. இப்ப அடுத்த கேள்வி, யார் சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்க? யார் சிறையிருப்புக்கு போவாங்க? யாரு? யார் சிறையிருப்புக்குள் இருப்பாங்க? இல்ல யார் சிறையிருப்புக்கு? அப்ப சிறையிருப்புக்கு போயிட்டா என்ன செய்ய முடியாது? திரும்ப எடுக்கவே, அதை பத்தி உணர்வே. ஏன்னா கொடுக்கும் ஆள் இல்லை, எடுக்கிறதுக்கு ஆள் தான், கொடுக்க ஆள் கிடையாது. யாருக்கு? சிறையிருப்புக்குள்ள இருக்கிறவங்க திரும்ப கொடுக்கிறது யார் கிடையாது? ஒரு ஆளும் கிடையாது. ஒரு ஆளும். இதே இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களா? செங்கடலை தாண்டினாங்களா? 16ஆம் அதிகாரத்தில் என்ன கிடைச்சிருச்சு? மன்னாவும் கண்மலையின் தண்ணீரும் கிடைச்சிச்சு இல்லையா? இதைதான் கொரிந்தியர் 10 சொல்லுவாரு, மேகஸ்தமமும் அக்கினி மேகத்தால் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டீங்க, கண்மலையின் தண்ணீரை குடித்தீர்கள், வானத்தின் தூதர்கள் அப்பத்தை புசித்தீர்கள். அப்ப திருப்பதி அவங்களுக்கு எது? மன்னாவும் கண்மலையின் தண்ணீரும். யாருக்கு? வெளியே வந்த இஸ்ரவேலருக்கு திருப்பதி எது? மன்னாவோ கண்மலையின் தண்ணீர் தான் அவங்களுக்கு திருப்பதி. இது எப்ப கொடுத்தாரு? சிறையிருப்பிலிருந்து அடிமைத்தனது வெளியே வந்த பிறகு கொடுத்தாரே ஒழிய, அடிமைத்தனத்தில் இருக்கிற 215 வருஷம் ஒரு மன்னாவும் கொடுக்கல, ஒரு மண்ணும் கொடுக்கல இல்லையா? அதே போல 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க, அவனுக்கு மன்னாவும் கொடுக்கல, அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. எப்ப கொடுத்தாரு? சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள். அப்ப சிறையிருப்பில் கொஞ்சம் பேர் இருக்கிறானா? சிறையிருப்பில் கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவனுக்கு கொடுக்கல. அவனும் யார் தான்? அவனும் யூதன் தான், அவனும் ஆண்டவர் அறிஞ்சவன் தான், அவனும் ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனா அவனுக்கு என்ன இல்லை? திருப்பதி அவனுக்கு இல்ல. ஏன் இல்ல? அவன் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான், அவன் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான். அப்ப அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறது உண்மைன்னா, பேசுற நானாலும் கேட்கிற நீங்களானாலும் திருப்பதி பத்தி ஆசையோ உணர்வோ, எடுக்கலனா வருத்தமோ, எடுத்த பத்தி சந்தோஷமோ ஒரு நாள் இருக்காங்க. எவ்வளவு பேர் திருப்பதி எடுத்துட்டு அப்பா ஆண்டோட ஐக்கப்பட்ட இன்னைக்கு வருகை வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு எவ்வளவு பேர் சந்தோஷமா வெளியில போறீங்க? எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலனாலும் இப்ப திருப்பதி எடுக்கிறேன் இல்லையா? எடுத்து என்ன சந்தோஷம் வரணும்? இன்னைக்கு ஆண்டவரோட நான் என்ன பண்ணிட்டேன்? ஐக்கப்பட்டேன். இப்ப வருகை வந்தா கூட நான் எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்படின்னு சந்தோஷத்தோட எவ்வளவு பேர் போவீங்க? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? சிறையிருப்பில் உள்ளவர்களுக்கு எடுத்தாலும் அதை பத்தி உணர்வில்லை, எடுக்கலனாலும் அதை பத்தி கஷ்டம், எடுத்தாலும் சந்தோஷம் இல்லை, எடுக்கலனாலும் வருத்தம் இல்லாத இருப்பன்னா நீ சிறையிருப்புக்குள் இருக்க இல்லையா? எப்போ ஒரு மனுஷன் சிறையிருப்புக்கு போவான்? எப்போ ஒரு மனுஷன் சிறையிருப்புக்கு போவான்? இப்ப அடுத்து சொல்லணும், சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க எப்படி இருப்பாங்க? நீ உண்மையிலே சரி வெளியே வந்தது உண்மைன்னா நீ எப்படி இருப்ப அதை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் திருப்பதி கொடுத்த பற்றி பேசணும். சரியா? எவ்வளோ நேரம் இருக்குது அவ்வளோ சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். முடிஞ்சளவு சீக்கிரம் முடிச்சிருவேன். சரியா? முடிஞ்சளவு சீக்கிரமாக நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், சீக்கிரம் முடிச்சு அனுப்பிடும். ஒன்றும் ஜெபம் பண்ணாதீங்க, நான் ஜெபம் நானே முடிச்சிருவேன். சரியா? இப்போ யார் சிறையிருப்புக்குள்ளே போவாங்க? சிறையிருப்புக்குள்ளே எப்போ ஒரு ஆணுடைய பிள்ளைகள் விடுதலையோடு கூட இருக்கிறவங்க, சுயாதீனமாக இருக்கிறவங்க எப்போ அவங்க சிறையிருப்புக்குள்ளே போவாங்க? 2 வசனத்தை காட்டுறேன். எந்த வசனம்? இந்த யாத்திராகம் இஸ்ரவேல் ஜனங்க சொன்ன இல்லையா, அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு போனாங்க இல்லையா, இதுக்கு 2 வசனத்தை சொல்றேன். 2 வசனம் சொல்லும்போது ஈஸியா புரிஞ்சுக்கும் இல்லையா? முதல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் திருப்புங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, எப்போ ஒரு ஆண்டுடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்குள்ள அவங்க கடந்து போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்திலிருந்து தொடர்ந்து சில வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு அவர், கர்த்தராகிய ஆண்டவரே எதினால் அறிவேன்? அதற்கு அவர்,
3 வயது கிடாரி. நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு கொண்டு வா என்றார். அவைகளை கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து எதிராக வைத்தான். பட்சிகளையோ என்ன செய்யலையா? இவனை கொண்டு சொன்னது எதுக்கு? ஆபிரகாமை கொண்டு வந்து பலி செலுத்த சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யாருக்கு? ஆபிரகாம். என்னென்ன கொண்டு வரணும்? 3 வயது கிடாரி, 3 வயசு வெள்ளாடு, 3 வயசு செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, புறா குஞ்சு, இவைகள்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன செய்யணும்? இவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். சரியா? சிலர் தான் சொல்லுவாங்க, பட்சிகளை ஏன் துண்டிக்கலன்னா, பட்சிகளை 2ஆ பிளக்க கூடாது, தவிர தலையை கிள்ளணும். பட்சிகளை சர்வாக தகன பலியில காளைய வெட்டணும், துண்டு துண்டா வெட்டணும், ஆடுகளை துண்டு துண்டா வெட்டணும். சரியா? ஆனா புறாவை 2ஆ பிளக்க கூடாது, தலைய கிள்ளணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? அது உடலை 2ஆ பிளக்க கூடாது. எது? உடனே கோழி ஞாபகத்து போயிடாது. சரி, கோழி ஞாபகத்து போயிடாதீங்க. தலையை வெட்டணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? இந்த உடல் என்ன செய்யக்கூடாது? 2ஆ அது பிளக்கக்கூடாது. இது சர்வாங்க தகனமுடைய பிரமாணம். யாருக்கு? சர்வாங்க தகனமுடைய இந்த புறாவுக்குரிய பிரமாணம். ஆனா பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் பட்சிகளையோ துண்டிக்கவில்லை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு செவி கொடுக்காத போறையோ அன்னைக்கு நீ சிறையிருப்புக்குள்ள கடந்து போகிறாய். வாசிக்கலாம் தொடர்ந்து. இப்போ பறவைகள் இறங்கின, துரத்தினான். சூரியன் அஸ்தமித்த போது அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார், நல்லா கவனிச்சு வாசித்துக்கோங்க, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில், என்னவா ஆபத்தான வார்த்தை இல்லையா? ஆபத்தான வார்த்தை. பரதேசம் சொல்றது இந்த பூமி கூட சொந்தம் இல்லைன்னு சொல்லாத, உண்மையிலே எழுத்துப்படியான பரதேசில் இருப்பான்னு சொல்றாரு. ஆவியின்படி பரதேசி வேற. பவுல் பேதுரு கிட்ட சொல்லுவார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது அப்படின்னு இல்லையா? பரதேசம் என்ன அர்த்தம்? எங்க தேசம் பரத்தில் இருக்குது, இந்த தேசம் எனக்கு சொந்தம், அதுதான் உண்மையான அர்த்தம். ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்ன அர்த்தத்துல? இங்க வாழ வழி இல்லாம அந்நிய தேசத்துல போய் பரதேசிகளை என்ன பண்ணிருப்பீங்க? தங்கி இருப்பீங்க. வாசி திரும்ப அந்த முழுசா வாசி. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களா 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இது எப்ப சொல்லல? அழைக்கும் போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லல. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லல. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சீமானா இருக்கிறார், அப்ப சொல்லல. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று வராரு, அப்ப சொல்லல. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னதை கேட்டு முழுமையாய் செயல்படாத போன ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனைனா, முழுசுமே செய்யாதவனுக்கு எவ்வளவு தண்டனை? என்னைக்கு சரியிருப்பு? கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தையை நான் கேட்டு, 2 வசனம் சொல்றேன், நான் கேட்டு அந்த வார்த்தையை முழுமையாய் நான் செயல்படுத்தாத போகிற அன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சிறையிருப்பை வச்சிருக்கிறா. இன்னைக்கு எத்தனை பேர் சிறையிருப்பது மீண்டும் வந்திருக்கிறேன்னு யோசித்து பார்த்துக்கோ. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் அப்படியே செய்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க எவ்வளவு பேரு நெஞ்சில கையை வச்சு தைரியமா சொல்ல முடியும்? இந்த வசனத்துக்கு புறம்பா நான் எதையுமே செய்யல,
எனக்கு பிரசங்கிக்கப்பட்டதுக்கு மாறா நான் எதையுமே செய்யல. எனக்கு சொன்ன அறிவுரை, எனக்கு சொன்ன ஆலோசனை, எனக்கு சொன்ன கடிந்து கொள்ளுதல், எனக்கு சொன்ன கண்டனம், எனக்கு பண்ண உபதேசம், இவைகளை விட்டு இமி அளவை கூட நான் என்ன செய்வே இல்லை, மீறவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் எங்க இருக்க முடியும்னா சுய தேசத்துல இருக்க முடியும். அப்படி இல்லாத ஒரு நபரும் எங்க இருக்க முடியாதுன்னா, சுயதேசம் இருக்க முடியாதுன்னா, எத்தனை பேர் நான் சிறையிருப்புக்குள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறேன்னா இல்லை அடிமைத்தனத்தை விலகி வெளியே வந்துட்டு இருக்கிறேன். நான் பெரிய ஆபரகம் பெரிய எப்ப சொன்னாரு உன் ஜனங்க அடிமையா போவன் எப்ப சொன்னாரு? முக்கால் பாக கீழ்படிச்சிட்டாரு. முக்கால் பாகம் காளியை வெட்டிட்டாரு, ஆட்டை வெட்டிட்டாரு, செம்மனை வெட்டிட்டாரு. எதை மட்டும் தான் விட்டாரு? பட்சிகளை மட்டும்தான், பறவையை மட்டும்தான் விட்டாரு இல்லையா? அந்த பறவை என்னன்னு ஏற்கனவே சர்வாக தகன மணியில் உங்களுக்கு சொல்லிட்டேன். காளை என்ன அடையாளம், செம்மறியாடு என்ன அடையாளம், வெள்ளாடு என்ன அடையாளம், பறவைகளுக்கு காட்டுப்புறம் என்ன அடையாளம்னு சர்வாக தகன மணியில் 4க்கும் 4 விதமான 4 நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன் ஏற்கனவே லேவியராகமத்தில் வச்சு. இப்போ நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப என்ன செய்ய முடியாது, நான் திருமணம் அதை போயெல்லாம் பேசியிருக்கோம் என்னால் முடியாது. இப்போ என்ன விரும்புகிறா? என்னைக்கு 3 பாகம் கீழ்ப்படிந்து 1 பாகம் தான் கீழ்ப்படியல இல்லையா? காளைய வெட்டிட்டார், செம்பரியாட்டை வெட்டிட்டார், வெள்ளாட்டை வெட்டிட்டார். எதை மட்டும் விட்டாரு? பட்சிய மட்டும் விட்டதுக்கு சொன்னாரு. நீ மட்டும் இல்ல, உன் சந்ததியார் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 400 வருஷம் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு சம்பவத்தில் முக்கால் பாகத்தை செஞ்சுட்டு 1 பாகத்தை மட்டும் செய்யாத விட்ட ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு 400 வருஷம் அடிமைத்தனம்னா ஒண்ணுமே செய்யாத நமக்கு எத்தனை வருஷம் அடிமைத்தனம்? இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம் சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து நிற்கிறோம். உண்மைதான். எதுக்கு சுதந்திரம்? சாப்பிட்றதுக்கு சுதந்திரம், தூங்குறதுக்கு சுதந்திரம் இல்லையா? நீ எவ்வளவு பேர் ஆவில விடுதலையா இருக்கிற? எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆவில விடுதலையா இருக்கிற? நாங்க உள்ள போகல, நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப எப்ப சரீரப்புக்கு போவோம்? கர்த்தர் எனக்கு சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது இல்லை இல்லையா? கர்த்தர் எனக்கு சொல்றத நான் முழுமையா என்னைக்கு செய்யாம போறணும். முழுமையா செய்யலனாலும் சிறையிருப்பு, முக்காபாக செஞ்சாலும் சிறையிருப்பு தான். என்ன சிறையிருப்பு? முழுமையா செய்யாத போனாலும் சிறையிருப்பு தான், முக்காபாக செஞ்சாலும் சிறையிருப்பு தான் இல்லையா? 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 2வது பகுதி வாசிக்கலாம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாய் இருந்து 16 வருஷம் அரசாண்டு. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்த வசனம், அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்ற தீர்க்கதரிசிக்கு முன்னால தன்னை தாழ்த்தவில்லை. என்ன செய்யலையா? இப்ப எரேமியா சொன்ன வார்த்தைய சிதேக்கியா என்ன செய்யல? கேட்காம போனா. இந்த சிதேக்கியாவின் நாட்களில் தான் யூத ஜனங்க பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டவர்கள். அப்ப சிறையிருப்பு எப்ப வருது? நீங்க ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கேன் சரியா? இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஏற்கனவே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே இந்த முழு அதிகாரத்தையும் பேசியிருக்கிறேன். இந்த முழு அதிகாரத்தையும் பேசியிருக்கிறேன். எது? வெண்கலம் என்ற கிருபை. அந்த கிருபையை கொடுத்து வெண்கலத்தை என்ன செஞ்சான்? எடுத்துட்டு போயிட்டான். கிருபை எடுத்துட்டு போயிட்டான். எப்ப கிருபை எடுத்துட்டு போனா, ஏன் கிருபை எடுத்துட்டு போனா அப்படின்னு பேசும்போது இந்த முழு அதிகாரத்தை உங்களுக்கு பேசியிருக்கிறேன். யாருக்கும் ஞாபகத்தை மாதிரி தெரியல இல்லையா? நீங்களா அப்ப வரல. அப்போ அவன் சொல்லிட்டான், நல்ல வேலை தப்பிச்சுட்டுன்றான். சரி, என்னது நல்ல வேலை நீயே சொல்லிட்டு வரலன்னு. ஆமாம், நீ எல்லாம் வந்துட்டாக்கா என்னடான்னு கேட்டால் பம்பா போய்டு இல்லையா? நல்ல வேலை கத்தரை காப்பாற்றி விட்டான். அதனால எப்படி 100 தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் என்ன செய்யணும்? அப்போ மனசில் வேண்டி நிற்கிறான். சரி, தோத்திரம் பண்ணு அப்படி இருக்குது இல்லையா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? சிதேக்கியா நாட்டில் கர்த்தர் சொன்னான், என்னது? நீ பண்ணது தப்பு தம்பி, இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னா அந்த வார்த்தையை சிதேக்கியா என்ன செய்யலையா? சிதேக்கியா என்ன செய்யலையா? முன்னால
தாழ்த்தல் என்ன அர்த்தம்? ஆமா, இது தப்பங்கிட்ட இருக்கு, நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதை சரிபடுத்திக்கிறேன்னு அவன் என்ன செய்ய விரும்பல, சொல்ல விரும்பல. இதை அப்படியே கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் எத்தனை வாலிபர்ல பாபிலோனுக்கு பிடிச்சுன்னு போனாங்கன்னு கீழே இருக்கு இல்லையா? ஒரே கொஞ்சம் வாசித்தருங்களா, கொஞ்சம் வாசித்தருங்களா, எத்தனை பேர் பாபிலோனுக்கு போறாங்க கொஞ்சம். அதே 2 நாளாகமம் 36 கீழே 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 அப்படியே வாங்க. வரப்படினார் அவன் வாலிபரை கொன்று வாலிபரை அவன் ஆலயத்து பெரிதும் சிறிதுமான அனைத்தையும் பொக்கிஷங்களையும் ராஜாவுக்கும் அனைத்தையும் ஏன் போனா? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தையை அவன் என்ன செய்யாம போயிட்டான், கேட்காம போயிட்டான். அப்ப எப்ப சிறையிருப்புகள் தள்ளுற கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை, நமக்கு சொல்லுகிற நமக்குன்னு சொல்றதை விட எனக்கு சொல்ற வார்த்தையை, யாருக்கு சொல்ற வார்த்தை? எனக்கு சொல்லுகிற. அப்ப எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, சரி இல்லையா? அப்ப எனக்கு சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்டு அந்த வார்த்தையின்படி எனக்கு செயல்படுத்தாம போயிட்டேன்னா அந்த நபர்களை தான். இப்ப தானியேல் 1:3 படிங்க. இப்ப தானியேல் 1:3 படிங்க. 1 3 வரைக்கும், 1 வரைக்கும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 2 3. யூதாவின் ராஜாவாகிய வருஷத்திலே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து முற்றுகை போட்டு ஆண்டவர் சிலவற்றையும் ஒப்பு கொடுத்தான். இல்ல கொண்டு போய் வைத்தான். அடுத்த வருஷம் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுணத்தார் துரைமார்க்கம் யாதொரு மாசம் இல்லாதவர்கள். இந்த லிஸ்ட்ல உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. என்ன லிஸ்ட்? திரும்ப படிமா. ராஜகுணத்தார் துரை மார்க்கத்தை அதிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள். துரை மார்க்கம் யாரு? அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள். வீட்டில் பிள்ளைங்க அதிகாரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? வீட்டில் அடங்கி நிற்கிற பிள்ளை இருக்குது, அதிகாரம் பண்ற பிள்ளை இருக்குதா? நான் வான மண்டலத்தில் சொல்லல, நம்ம வீட்டில் சொல்றேன். என்ன அப்படி அதிகாரம் பண்ற பிள்ளை இருக்கா? போன மாதிரி ஒடிக்கிட்டு போற பிள்ளை இருக்கா? அவன் சொல்றான் துரைத்தனம் பண்ணுகிறவர்கள். அந்த பிள்ளை கட்ட எந்த விதமான தப்புமே, அதாவது நம்ம தப்புன்னு சொல்லக்கூடிய எதுவுமே இல்லாம, நம்ம தப்புன்னு சொல்ற எதுவுமே இல்லாதவன் இருக்காங்களா? அடுத்தது சகல ஞானத்திலும் தெரிந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜாவில் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்கள். இத்தனை கூட்டம் எங்க கிடக்குன்னா அடிமையா கிடக்கு. பிள்ளைக்கு நல்ல அறிவு, ஆனா அடிமையா இருக்கு. அந்த அறிவை வச்சு என்ன செய்ய முடியல? எதையுமே செய்ய முடியல. என்ன ஆசத்தை பார்க்க முடியல. நல்ல அறிவு, நல்ல திறமை, நல்ல பலன் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல? ஜொலிக்க முடியல. இன்னைக்கு சொல்ல போனா உன்னால ஜொலிக்க முடியல. எங்க இருக்கான் தெரியுமா? பாபிலோன் தேசத்துல அடிமையா கிடக்கிறான். நல்ல அறிவு, நல்ல படிப்பு, நல்ல திறமை, நல்ல காரியம், எந்த மாசு கிடையாது, எந்த தப்பு தண்டா கிடையாது, உண்மையா இருக்கிறான், ஒழுக்கமா இருக்கிறான், ஆனா என்ன செய்ய முடியல? அவனால ஜொலிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா பண்ண ஒரு மிஸ்டேக். யாரப்பா? இந்த சொன்ன லிஸ்ட்ல, இந்த லிஸ்ட்ல இருக்கிறவன் அப்பா பண்ண வேலை என்ன வேலை?
என்ன வேலை? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா சொன்ன வார்த்தையை அவன் என்ன செய்யல? ஆமா, இந்த வார்த்தை இருக்கு, தப்பேகட்டு இருக்கு, நான் என்ன செஞ்சுக்கிறேன், சரிப்படுத்திக்கிறேன், இந்த வசனத்தின்படி நான் வாழ்றேன், இந்த வார்த்தையின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் தன்னை அர்ப்பணிக்காம போன்ற நிமித்தம் உன் பிள்ளைக்கு பாபிலோட அடிமையா கிடக்கு. திறமையுள்ள பிள்ளை, அறிவுள்ள பிள்ளை, பலமுள்ள பிள்ளை, மாசுல்லாத பிள்ளை, நீங்க பிள்ளைகளை ஜொலிக்க முடியல. Why? Why? எத்தனை பிள்ளைங்க ஜொலிக்குது? எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஜொலிக்குது? இருக்க திறமையை வச்சு, இருக்க அறிவை வச்சு, இருக்க படிப்பை வச்சு, இருக்க பட்டயத்தை வச்சு பிள்ளைங்க படிச்சிருக்க. எத்தனை பிள்ளைங்களுடைய படிப்பு அந்த குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கு? உன் பிள்ளை படிச்சிருக்க, இந்த பிள்ளையுடைய படிப்பு எத்தனை வீட்டுல உபயோகமா இருக்கு? எத்தனை பெற்றோருக்கு அந்த படிப்பு உபயோகமா இருக்கு? எத்தனை திறமை அந்த பிள்ளையுடைய அறிவு எத்தனை குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கு? ஏன் இத்தனை பசங்களுடைய காரியம் இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப்? படிப்புல திறமைன்னு சொன்னாரு, கல்வியில நிபுணன்னு சொன்னாரு, ராஜாவில் அரண்மனை சேவிக்க திறமைன்னு சொன்னாரு. அந்த திறமை வச்சு இந்த குடும்பத்துக்கு என்னையா யூஸா இருக்கான்? தம்பி, இவ்வளவு படிச்சிருக்கே, உன் குடும்பத்துக்கு என்ன யூஸா இருக்கிற? மக, இவ்வளவு படிச்சிருக்கே, இந்த படிப்பை வச்சு உன் குடும்பத்துக்கு என்ன யூஸ்? ஏன் இல்லை தெரியுமா? உன் பிள்ளை அடிமையா கிடக்கு. பாபிலோன் தேசத்துல அடிமையா கிடக்குது. ஏன் அடிமையா கிடக்கு? அன்னைக்கு அப்பா மட்டும் ஆண்டவர் சொன்னதை கேட்டு, ஐயா இந்த தப்பைய காட்டி இருக்கு, இந்த மிஸ்டேக்கை காட்டி இருக்கு, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சரிப்படுத்திக்க விரும்புறேன்னு சொல்லி மனப்பூர்வமா அவன் அப்பா மட்டும் அர்ப்பணிச்சிருப்பான்னா இந்த பிள்ளைக்கு எங்க இருக்க தெரியுமா? பாபிலோன் தேசத்தை அரண்மனையில் அடிமையா கிடக்காது. இன்னைக்கு நம்ம பண்ண சொன்னா வேலைக்காரனா கிடக்காது. எங்க கிடக்குறான்? எங்க கிடக்குறான்? பாபிலோன் தேசத்தை அரண்மனையில் வேலைக்காரனா கிடக்காது. ஒரு 3 பேரை தவிர மீதியெல்லாம் எங்க போன? கிட்டத்தட்ட 3500 பேர் மேல போயிருக்கிறோம். எங்க? பாபிலோன் தேசத்துக்கு கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட் சொன்னார, இந்த லிஸ்ட் இருக்கிறவன் கிட்டத்தட்ட 3500 வாலிபர்கள். 3500 வாலிபர்கள். அந்த 3500 வாலிபர்களையும் நான் சொல்றேன், தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா, இந்த 4 பேரை தள்ளிட்டு மீதி எங்க பார்க்கிறீங்க? தெரியல. திறமையுள்ள பிள்ளைகள், நல்ல படிச்சவன், நல்ல அறிவாளி, நல்ல பலமுள்ளவன், நல்ல அறிவுள்ளவன், சகல ஞானத்துல தேறினவன் எங்கப்பா பிள்ளையன்னு கேட்டா பிள்ளைய காணோம். இந்த பிள்ளைய காணோம். ஏன்? ஏன் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் அவனுடைய தகப்பன், அவனுடைய தாய். அதான் 128 அழகா சொன்னாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் தான் ஆசோதமா இருப்பான். அவன் பிள்ளைகள் ஆசோதமா இருப்பாங்க, அவன் மனைவி ஆசோதமா இருப்பான், அவன் 4 தலைமுறைகள் எப்படி இருக்கும்? சோ பிளஸிங்கா இருக்கும். பிளஸிங்கா இருக்கும். 4 தலைமுறை, 4 தலைமுறையும் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்? அவங்க அப்ப கர்த்தருக்கு பயந்த ஒரு சின்ன பயம். இன்னைக்கு நீங்களும் நானும் மாத்திரம் தேவனுக்கு பயந்து கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையை நாம் கேட்டு அந்த வார்த்தைக்கு அப்படியே அர்ப்பணித்து அப்படியே ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையை நடப்பதற்கு நாம் தீர்மானித்திருப்போமானால், நாம் தீர்மானிப்போமானால் நம்ம பிள்ளைகள் ஒரு நாள் எங்க போகாது? அடிமைத்தனத்துக்குள்ள போகாது. எந்த அடிமைத்தனத்துக்கு? பிசாசின் அடிமைத்தனத்துக்கு போகாது. எந்த அடிமைத்தனம்? நான் முதல்ல 3 அடிமைத்தனம் சொன்னேன். ஒன்று என்ன? மனுஷன். அடுத்து என்ன? உலகம். அடுத்து என்ன சொன்னேன்? இப்போ நான் சொல்றது 3வது என்னது? பிசாசு அடிமைத்தனம் இல்லையா? இப்போ எகிப்து போனாங்களே, அங்க எந்த ஆவி? பார்வோனின் ஆவி. என்ன ஆவி? என்ன ஆவி? பார்வோனின் ஆவி இல்லையா? பாபிலோனுக்கு போனாங்களே, அங்க என்ன ஆவி? பாபிலோனிய ஆவி. பாபிலோனிய சகல அருவருப்புகளுக்கும் தாய் இல்லையா? சகல அருவருப்புகளுக்கும் அவதான் அம்மா. அப்படின்னு அர்த்தம், மொத்த பாவம் அங்கதான் உற்பத்தி ஆகுது. மொத்த பாவமோ அங்கதான் உற்பத்தி ஆகுது. அங்க உற்பத்தி உலக மனுஷன் பரமீன் வருது. அப்பேற்பட்ட இடத்துல
பிள்ளை என்னவா கிடக்கு? அடிமை கிடக்குது. பிசாசின் அடிமைத்தனத்துக்குள் நம் பிள்ளைகள் போகாமல் இருக்க வேண்டுமானால், நாமும் நம் பிள்ளைகளும் போகாமல் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கேட்டு அது முழுவதுமா அப்படியே. இவங்க யாரு? முழுசுமே செய்யாத போனவன். யாரு? இந்த சிதேக்கியா காலத்துல எரேமியா மூலமா சொன்னப்பட்ட வார்த்தையை அவங்க என்ன செய்வ இல்லை, முழுசுமே செய்யல இல்லையா? முழுசுமே செய்யல இல்லையா? ஆனா அவன் யாரு? முக்காபாக செஞ்சாரு, முழு கால்பாக விட்டார் இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. முக்காபாக செஞ்சவருக்கும் முழுசும் செய்யாம போறவருக்கும் ஒரே தண்டனை தான். 1 லிட்டர் பால்ல சொல்லுங்க சொல்லுங்க 1 லிட்டர் பால்ல 100 மில்லி விஷம் ஊத்தினாலும் விஷம்தான், ஒரே துளி விஷம் இருந்தாலும் விஷம்தான். ஆகமத்து என்ன? கட்டளைகளில் 10ல் 9 கை கொண்டு 1 விட்டாலும் கீழ்ப்படியாம தான், 9 விட்டுட்டு 1 செஞ்சாலும் கீழ்ப்படியாம தான். ஆமே. ஆகமத்து என்ன? கர்த்தர் என்ன நமக்கு சொல்றாரோ அதை அப்படியே நான் கேட்டு நான் அப்படியே செஞ்சுட்டேன்னா நான் ஒரு நாளும் பிசாசுக்கு என்ன செய்ய மாட்டேன், அடிமைத்தனத்தில் போகவே மாட்டேன். அதான் யாக்கோபு சொன்னாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்படி கொஞ்சம் திருப்படிங்களே. இப்போ இந்த வசனம் அப்படி கொஞ்சம் திருப்படிங்களே. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவன் எதிர்த்து நிற்கலாம், பிசாசு தூரமா இருந்து உங்ககிட்ட வருவான், அவன் ஓடி வருவான். இப்ப ஓடி போகணுமா ஓடி வரணுமா? ரெண்டு அப்படிதானே. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு. தேவனை எதுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். கீழ்ப்படியல்னா இப்ப பாபிலோன் ஓடி வந்தான் தானே. பாபிலோன் ஒரு முறைக்கு 3 முறை வந்தான் தானே. பாபிலோன் ஒரு முறைக்கு 3 முறை வந்தானேப்பா. 3500 வாலிபனை தூக்கிட்டு போயிட்டானேப்பா. கிளம்புறப்பறம் காலி பண்ணிட்டான்ப்பா. இப்ப எருசலேம் இருக்கிறது யார் தெரியுமா? ஏழைகள். யாரா? இப்ப எருசலேம் இருக்கிறது யாரு? ஏழைகள், விதவைகள். இங்கதான் எங்க இருக்குது? இப்ப எருசலேம். ஏன்னா வாலிபன் அறிவாளி திறமை மொத்தம் தூக்கிட்டு போயிட்டான். இப்ப யாரை விட்டுட்டு போயிட்டான்? ஏழைகளை விட்டு போயிட்டான். இப்ப குடும்பத்தில் என்னதான் இருக்குது? ஏழ்மை. குடும்பத்தில் என்ன இருக்கு? தரித்திரம். குடும்பத்தில் என்ன இருக்குது? கஷ்டம். குடும்பத்தில் என்ன இருக்குது? குறைவு. ஏன் 215 வருஷமா நீ வேலை செய்யலையா? 215 வருஷமா கடுமையா வேலை செய்யலையா? வேலை செஞ்ச. என்ன வச்சிருக்கிற? ஒன்னும் இல்லை. இப்ப எகிப்து வெளியே போப்பாரு. என்னது? அந்த எகிப்து பொம்பளை கிட்ட போய் எதான கேட்ட கொடுத்தா பாரு, அதை வச்சு குடும்பம் ஓட்டி நிற்கிறேன். யார் கொடுத்தது வச்சு? நான் வெளியே போகும்போது எங்க வீட்டில் இருந்தால அந்த ஓனரை மட்டும் போய் கேட்டேன், அவ கொஞ்சம் வெள்ளி கொடுத்தா, அதை வச்சு ஓட்டி நிற்கிறேன். இன்னைக்கு மணியில சொன்னா எங்க அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்க, அதை வச்சு கதையை ஓட்டி நிற்கிறேன். எங்க அப்பா கொஞ்சம் கொடுத்தான், அதை வச்சு கதையை ஓட்டி நிற்கிறேன். எங்க அண்ணன் கொஞ்சம் கொடுத்தான், அதை வச்சு கதையை ஓட்டிக்கிறேன். நீ சமைச்சு என்னாச்சு? அப்பம் கொடுத்ததும் அம்மா கொடுத்ததும் அண்ணன் கொடுத்ததும் தம்பி கொடுத்த வச்சு கதையை ஓட்டிக்கிறியப்பா. நீ உழைச்சது என்னப்பா ஆச்சு? கேட்கணும்ல. கேட்கணுமா கேட்க கூடாதா? யாரோ சொல்றாங்க கேட்க வேணாம். என்ன கேட்ட? நான் கேட்காத போறேன். எனக்கு என்ன? 200 வருஷம் உழைச்சாங்கல்ல. 4 தலைமுறை உழைச்சாங்களா உழைக்கலையா? எகிப்து உழைச்சாங்களா? செங்கல் இருக்கிற வேலை தானே. செங்கல் இருக்கிற காலையில இருந்து சாயங்காலம் உழைச்சாங்க தானே. 4 தலைமுறை உழைச்சாங்கல்ல. 4 தலைமுறை யாரு? அப்பா வேலை செய்யறாரு, மகன் வேலை செய்யறான், அவன் பிள்ளை வேலை செய்யறான், அவன் பிள்ளை வேலை செய்யறான் இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் வேலைக்கு போனா குடும்பம் செழிப்பா இருக்கும் இல்லையா? குடும்பத்துல ஒரு ஆள் வேலைக்கு போனாலும் குடும்பம் செழிப்பா இருக்கு தானே. இந்த குடும்பத்தை எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? எவ்வளவு செழிப்பா இருக்கணும்? புரியுது தானே? ஒரு வீட்டுல ஒரு ஆள் வேலைக்கு குடும்பம் எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். இருக்கணுமா? இருக்கணுமா? இருக்கணும். இருக்குமான்னு கேட்காதீங்க, இருக்கணும். சரியா? இவங்க கேட்கலாம், உங்க அப்பா வேலை செய்யறாரு. இப்ப ஏன் பண்ண சொன்னேன்? எங்க தாத்தா வேலை செய்யறாரு, எங்க அப்பா வேலை செய்யறாரு, நான் வேலை செய்யறேன், என் பிள்ளைங்க வேலை செய்யுது. என் குடும்பம் எப்படி இருக்கப்போ? ஒரு ஆள் வேலைக்கு போனா ஒரு சம்பளம் இல்லையா? ஒரு ஆள் வேலைக்கு போனா 10 பேர் வேலைக்கு போனா ஒரு ஆள் வேலைக்கு போனா குடும்பம் செழிப்பா இருக்குன்னா இப்ப 10 பேர் சம்பளம் எப்படி இருக்கணும்? குடும்பம் செழிப்பா இருக்கணும் தானே. ஏன் இல்ல? அடிமைத்தனத்தில் இருக்குது. குடும்பம் எங்க இருக்கு? குடும்பம் எங்க இருக்கு? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குது. இந்த நாடு தலை உழைச்சு பார்த்தா என்ன கிடையாது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்ப அடிமைத்தனத்துக்கு போவாங்க? இப்பதான் 2ஆம் சபை சொல்லி இருக்கிறேன்.
எப்ப அடிமைத்தனத்தில் போவாங்க? நமக்கு சொல்லுகிற வார்த்தையை முழுமையாய் நான் செய்யாமல் போனா அப்படி சொல்லணும். எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும்? 7 நாள் ஜபம்னா 7 நாள் ஜபம் தான் இல்லையா? இப்போ இங்கே வந்துட்டீங்களே அப்படின்றீங்க இல்லையா? நான் வரல, விளங்க சொல்றேன் இல்லையா? நான் 4 நாள் வந்தேன், 3 நாள் அவர் கேளுங்க, என்ன கேட்டேன், நான் என்ன செய்ய? நான் 6 நாள் வரல. எத்தனை நாள் வரல? 6 நாள் நாங்கள் வரல, 1 நாள் வந்தோம், தோத்துறோம். அங்க பார்த்துக்க, எனக்கு ஒண்ணு இல்லை. ஒன்று மட்டும் நல்லா விளங்கிக்கோ. எனக்கு சொல்றத நான் சொல்றது எல்லாம் உனக்கு சொல்லியிருந்தா நான் சொல்றேன், சரியா? உனக்கு சொல்லணும் பத்தி கவலையே கிடையாது. பட் எனக்கு சொல்றத முழுவதும் நான் செய்வேன். நான் எங்க போக முடியாது? ஆபிரகாம் வானாரு வந்தார் இல்லையா? ஆபிரகாம் வானா போனா இதை செய்யாதன்னா அது வரைக்கும் ஆபிரகாம் என்ன கிடையாது? சிறையிருப்பே கிடையாது. எது வரைக்கும்? 14ஆம் அதிகாரம் 15 முதல் பகுதி வரைக்கும் என்ன கிடையாது? சிறையிருப்பே கிடையாது. எப்ப சிறையிருப்பு ஆரம்பிச்சிச்சு? அவர் சொன்னதை என்னைக்கு முக்காபாக செஞ்சுட்டு கால்பாகம் விட்டாரோ இதான் சவுல் பண்ணார். என்ன பண்ணார்? நல்லதையெல்லாம் அடி ஓரத்துக்கு வச்சுட்டு மீதி எல்லாம் விட்டார் இல்லையா? முக்காபாகம் அழிச்சிட்டாரு, ஒரு பாகத்தை விட்டாரு. நடந்தது என்ன? மகன் போய் சேர்ந்துட்டோம். 3 பிள்ளையும் என்ன பண்ணிட்டாங்க? அழகா டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டார் இல்லையா? சூப்பரா மேடப் என்ன பண்ணிட்டாங்க? பரலோகமே என் சொந்தமே அப்படி பாட்டு என்ன சொல்லிக்கிறாங்க? அழகா உட்காந்துக்கிறாங்க. ஏன்? ராஜா மாதிரி வாழ வேண்டிய பிள்ளை யாரு? உன் மகன் அடுத்த யோனாத்தான் எப்படி வாழணும்? உன் சிங்காசனம் உட்கார வேண்டியவன், உன் பிள்ளை ராஜா மாதிரி வாழ வேண்டியவன். ஆனா என்னவா? இல்ல இல்ல. ஏன் இல்ல? நீ மட்டும் முக்கால் பாக வெட்டல, அந்த கொஞ்சத்தை செஞ்சிருந்தீனா. சவுலே முக்காபாக செஞ்சிய அந்த மீதி கொஞ்சம் சொச்சத்தை செஞ்சுட்டு இருந்தா உன் பிள்ளை என்ன வந்திருப்பான்? உன் பிள்ளை என்ன வந்திருப்பான்? ராஜா மாதிரி இருந்திருப்பானேப்பா. அந்த பிள்ளை வாழ்க்கை கெடுத்தது யார் தான்? சவுல் தானே. நான் நீங்க சொல்ல, சவுல் தானே. பிள்ளை வாழ்க்கை கெடுத்தது சவுலா யோனாத்தானா? சவுல் தானே. அவன் மட்டும் அந்த ஒரு பாகத்தை சேர்த்து அடிச்சிருந்தானா? சவுல் முக்கா பாகத்தை செஞ்சியப்பா, இந்த ஒரு பாகத்தை செஞ்சிருந்தேனா உன் பிள்ளை எப்படி இருந்திருப்பான்? நீ மட்டும் சொல்றத கேட்டு அப்படியே செஞ்சிருந்தா நம்ம பிள்ளைகள் ராஜா மாதிரி கத்த வாழ வைக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை ராஜா மாதிரி வாழ வைக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா முடியல. ஏன் முடியல? எதை செஞ்ச நீ? நான் சொன்னதை நீ எதை செஞ்ச? எதை வச்சு உன் பிள்ளையை ஆஸ்வதிக்க? எதை வச்சு உன் பிள்ளைகள் நல்ல வைக்க? எதை வச்சும் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த? எதை வச்சும் பிள்ளையை உயர்த்த? அப்ப பிள்ளைகள் உயர்க்க அடித்தளமானது யாரு? சரி, இன்னைக்கு பாக்குறோங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும் வழக்கமா சொல்லுவோம் இல்லையா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும் இல்லையா? பிள்ளை வந்து கிளை, அப்பா வந்து வேறு. கிளை நல்லா இருக்கணும், தண்ணி எங்க ஊத்துவ? என்ன கொடுமையா சொல்றீங்க? கிளை நல்லா இருக்கணும், வேர்ல தண்ணி ஊத்துனா கிளை நல்லா இருக்குமா என்ன? கிளையில ஊத்தேவ இல்லையா? பிள்ளைங்க யாரு? கிளை, அப்பா யாரு? வேறு. பிள்ளை நல்லா இருக்கணும், எங்க தண்ணி ஊத்தலாம்? வேர்ல தான் ஊத்துருமா? நான் அப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லல, பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்றேன். ஓ, வேர்ல தான் வாழ்ந்து நல்லா இருக்குமா? ஓ, அப்ப நான் நல்லா தான் பிள்ளைங்க நல்லா இருக்குமா? அப்ப நீ நல்லா தான் பிள்ளை நல்லா இருக்குமா? அப்ப நீ நல்லா இருக்கிறியா? நீங்களும் நானும் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே இப்படின்னா அவ்வளவுதாங்க. இதுக்கு மாற்று தான் கிடையாதுங்க. இதுக்கு மாற்று வழியெல்லாம் மாற்று வழியே கிடையாதுங்க. அதை அப்படியே செஞ்சுட்டோம்னா நம்ம பிள்ளைகளை ஒரு நாள் எங்க அனுப்ப மாட்டார்? சிறையிருப்புக்குள்ள அனுப்ப மாட்டார். ஆமே. இப்ப சிறையிருப்பில் வந்தவங்க எப்படி இருப்பாங்க? மூணாவது என்ன சொல்றேன்? நிறைய பேர் சோர்ந்து போயிட்டீங்களே, ஒன்றும் சொல்லலையா? தலை ஆடுது, ஆனா உள்ள ஆழமான ஒரு ஜபம் நடக்குதாட்டுங்குது. ஒண்ணு இந்த ஜபத்தில் ஒன்று கத்த கேட்க மாட்டார், சரியா? நீ உபவாசம் பண்ணி கூட ஜோம் பண்ணு, அதெல்லாம் கத்துற ஒண்ணு கேட்க மாட்டார், சரியா? ஏன் சொல்றது? அவர் தானே. அவர் சொல்ல நான் ஏன் சொல்ல போறேன் இல்லையா? இப்ப மூணாவது என்ன? சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 20, 21 இதை சொல்லி அடுத்த படிக்க முடிச்சிடுறேன். சொல்லிடுறேன், வாசிங்க. அந்த சிறையிருப்பு இப்ப எனக்கு என்ன தோணணும்? நான் சிறையிருப்பிலிருந்து வந்துட்டேன்னா வரலையா? நான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா என்ன போல கேட்ட வண்டியில் கேட்டால் ஆமான்னு 3 தலையை ஆட்டுவீங்க இல்லையா?
சிறையிருப்பீங்க வந்துட்டீங்களா வரலையான்னு என்ன சொல்லுவீங்க? நாங்க எத்தனையோ வருஷாச்சு வந்து அப்படி சொல்லுவீங்க இல்லையா? இப்ப வந்துட்டீங்களா வரலையான்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம், நிறைய அடையாளம், ஒன்னு அடையாளம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். வாசியல எஸ்ரா 6, 10, 20, 21. ஆசாரியரும் லேவியரும் எல்லாரும் சுத்தமாக இருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் அப்படியே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை காணும்படி நாடும்படி பூலோக ஜாதிகளின்படி எதை பண்ணணுமா? நீ சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு அடையாளம், நிறைய அடையாளம். இன்னைக்கு சொல்ல ஒரு அடையாளம் என்ன? மற்ற ஜனங்கள் செய்கிற எந்த ஒரு செய்கையும் என்கிட்ட இல்லை அப்படின்னா அவன் தான் சுத்தமானவன். அந்த ஒரு வார்த்தை திரும்ப படிக்கமா? பூலோக அந்த ஒரு வார்த்தை மட்டும் முழுசா படி 21 தானே? 21 எஸ்ரா 6, 21. கொஞ்சம் எல்லாம் பைபிளை திறந்து கொஞ்சம் பார்க்குறீங்களா? கொஞ்சம் எல்லாம் பைபிளை திறந்து பார்க்குறீங்களா? எஸ்ரா 6, 21 முடிக்கிறேன். அப்படியே சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரின் கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு. அப்படின்னா இப்ப என்ன சுத்தம்? நான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து என்ன அடையாளம்? மற்ற ஜனங்களிடத்தில் இருக்கிற எந்த ஒரு செய்கையும் என்கிட்ட இல்லை. மற்ற ஜனங்கள் யாரு? ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை தெரியாதவர்கள், இல்ல ஆண்டவரை விரும்பாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இடத்தில் இருக்கிற எந்த ஒரு பழக்கமும் என்கிட்ட இல்லை. என்கிட்ட எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? அவங்க தான் தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள். இவங்க தான் என்ன கொடுக்கிறாரு? இவர்களுக்கு தான் என்ன கொடுக்கிறாரு? திருப்பந்தை கொடுக்கிறார். யாரு? தன்னை சுத்தமாக்கி கொண்டவர். தத்துவம் என்ன? சுத்தனா என்ன? பல சுத்தம், பழகத சுத்தம். அதுல ஒண்ணு என்ன? மற்ற ஜாதிகளிடத்தில் இருந்து இல்ல தேவனை அறியாத ஜனங்களிடத்தில் இருக்கிற எந்த ஒரு செய்கையும் என்கிட்ட இல்லை. என்கிட்ட எத்தனை பேர் தைரியமா உங்க நெஞ்சில கையை வச்சு இதை சொல்ல முடியும்? தேவனை அறியாத, தேவனை தெரியாத, இல்ல தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களிடத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இல்லைன்றத வாயில ஈஸியா சொல்லலாம். எப்ப தெரியும் தெரியுமா? நம்ம வீட்டில் ஒரு சுகபோக நிகழ்வு நடந்தாதான் தெரியும். நம்ம வீட்டில் ஒரு சுகபோக நிகழ்வு இல்லையா? சுகபோக நிகழ்வுன்னா புரியுதா? அப்படின்னா ஒன்றும் தெரியலாத மாதிரி உட்காந்துக்கிறீங்களே. சுகபோக நிகழ்வு நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எதை விரும்புகிறோம், நம்ம எதை விரும்பல. மற்றவன் செய்கிற அதே காரியத்தை நானும் செய்து கொண்டு இருப்பேன்னா இதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவன்னா சொல்றார். நம்மளாம் இந்தியாவில் தான் வாழ்கிறோம். நம்மெல்லாம் இந்தியாவில் தான். அப்போ இந்தியாவில் வாழ்ந்து என்ன செய்யலாம்? கொஞ்சம் அப்படி இப்படியும் நீ ஒரு நாள் திருப்பந்தி எடுப்பதற்கு அன்பிட். திருப்பதி கையிலே தொடக்கூடாது. உலக மக்களுடைய காரியத்தை கையில வச்சுட்டு, உலக மக்களுடைய கிரியில கையில வச்சுட்டு அதை மனப்பூர்வமா செஞ்சுட்டு அது செஞ்சவன தப்புலன்னு சொல்ற பாரு. திருப்பதி நீ கையிலே தொடக்கூடாது. கடினமா பேச மன்னிச்சுக்கோங்க. திருப்பதி கையிலே தொடக்கூடாது. திருப்பதி அன்பிட். திருப்பதி எந்த தகுதியுமே கிடையாது. திருப்பதிக்கு சாதாரணமா நினைச்சிட்டேன். யாருக்கு திருப்பதி கொடுத்தா? எஸ்ரா யாருக்கு திருப்பதி கொடுத்தான்? அந்நிய ஜனங்களுடைய காரியத்தை விட்டு தன்னை விலக்கி தன்னை சுத்திகரித்த கொண்டவர்களுக்கு தான் திருப்பதி கொடுத்தான்னா, அந்நிய ஜனங்களிடத்தில் இல்லாத ஒண்ணு என்ன இருக்கு? தேவனை அறியாத ஜனங்க செய்யற ஒண்ணு
எங்க போனாலும் நான் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி கையில வாங்க. அதுதான் திருப்பதிக்கு பெனிஃபிட், அதுதான் திருப்பதிக்கு ஆசீர்வாதம். அங்க போனா அங்க, இங்க வந்தா வவ்வாலா இருக்காத. வவ்வாலா கடினமா பேசுற மன்னிச்சுக்கோங்க, வவ்வாலா இருக்காத. அங்க போகும் மாட்டுக்கட்ட போகும், உங்களை மாதிரி எனக்கு என்ன இருக்கு, பல்லு இருக்கு. இங்க வரும், உங்களை போல எனக்கு என்ன இருக்கு, ரெக்க இருக்கு. வவ்வால வேணா சொன்னா, நீ வவ்வால தொங்கின்னு கிடக்காத, வவ்வாலா தொங்கின்னு கிடக்காத, உலகத்தை பற்றி தொங்கின்னு கிடக்காத. ஒன்னு இருந்தா உன்னதத்தில் இரு, இல்லையா உலகத்தில் இரு. இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத, வாந்தி பண்ணி போடுவார். ஒன்னு அனலாயிரு இல்ல குளிராரு, ரெண்டு இடைப்பட்டா வாந்தி பண்ணி போடுவார், வாந்தி பண்ணி போடுவார். யாருக்கு திருப்பதி கொடுக்கிறான்? தன்னை சுத்திகரித்துக் கொண்டவன். யார் அவங்க? மற்ற அந்நிய ஜனத்தில காரியத்திலிருந்து தன்னை விளக்கி. ஒருவரை மட்டும் வாசி முடிச்சிடறேன், அந்த ஒருவரை மட்டும் வாசி முடிக்கிறேன். அப்படியே சிறையிருப்பிலிருந்து நீ சிறையில் வந்ததுக்கு அடையாளம் என்ன? நீ சிறையிருப்பிலிருந்து வந்ததுக்கு அடையாளம் என்ன? நீ எந்த இடத்துல 70 வருஷமா இருந்த, எந்த இடத்துல 210 இருந்தியோ, அந்த ஜனங்களுடைய பழக்கம் வழக்கத்தை அங்கேயோட மூட்டைக்கடி தூக்கி போட்டுட்டு திரும்பி வந்தவர்கள். வாசிக்கலாம். வந்த நாடும்படி பூலோகம் இல்லையா, பூமி இல்ல, உலகம் இல்ல, பூலோகம். பூமி வேற, உலகம் வேற, பூலோகம் வேற. சரியா? இப்போ இது சொல்ல முடியாது, கொஞ்சம் விளக்கம் நேரம் ஆகிடும். அப்போ எனக்கு திரும்ப நடத்த நம்ம சிரமம் போயிடும். பூமி வேற, உலகம் வேற, பூலோகம் வேற இல்லையா? இங்க சொல்றாரு பூலோகன்றார். சரியா? உலகம்னு சொல்லல, பூமின்னு சொல்லல, பூலோகம்னு சொல்றாரு. கத்த சித்தமானா இந்த பூலோகத்தை உங்களுக்கு பேசலான்னு கத்த சித்தமான எப்போ நான் பேசுறேன். சரியா? இப்போ எனக்கு பேச முடியாது, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். பூலோக ஜாதியார் அசுத்தத்தை விட்டு சிறையிருப்பது வந்ததுக்கு என்ன அடையாளம்? கைத்தட்டி பாடுறதில்ல, தொத்தோன்றதில்ல. என்ன அடையாளம்? அந்நிய ஜாதியாருடைய எந்த செய்கையும் என்கிட்ட கிடையாது. அவன் தான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தவன். இல்லை, எல்லாம் கிடக்கு. எது கிடக்கு? எல்லாம் கிடக்கு. விளக்கமா சொல்லல, எல்லாம் கிடக்கு. அது அங்கே போனா அங்கே, இங்கே போனா இங்கே, சர்ச்சைக்கு வந்தா இங்கே, வெளியில் போனா அங்கே, அங்கே போனா அங்கே. ஊருக்கு ஏற்றபடி உடுக்க மாற்ற வேலை நமக்கு வேண்டாம். உலகம் சொல்லுமா, பாம்பு தின்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எடுக்குன்னு எடுத்துக்கணுமா? பாம்பு தின்ற ஊருக்கு போனா, பாம்பு தின்ற ஊருக்கு போனால் என்ன சொல்லணுமா? நடுத்துண்டு எனக்குன்னு எடுத்துக்கணுமா? இல்லையா? ஒரே ஓடும்போது நீயும் ஓடிடு அப்படின்னு பாட்டி சொன்னா ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் நானும் உலகத்து தேவ ஜனங்களுக்கு மத்தியில் என்ன இருக்கணுமோ, பூலோகத்தார் இல்லாத, விளக்கமா பேச ஆசையா இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. பூலோகத்தார் இருக்கிற அந்நிய ஜாதியத்தில் இருக்கிற எந்த ஒன்றையும் விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டவனுக்கு தான் எஸ்ரா திருப்பதி கொடுத்தான். அப்ப விடுதலை பெற்றவங்க யாரு? பூலோகத்தாருடைய எந்த செய்கையும் என்கிட்ட இல்லை. பூலோகத்தாருடைய, நான் திரும்ப சொல்ல, உலகம் இல்லை, பூமி இல்லை, பூலோகம் இது வேற. இந்த பூலோகத்தார் இருக்கிற இடத்துல இருக்கிற எந்த ஒரு செய்கையும் என்கிட்ட இல்லை. என்ன பண்ணிக்கிட்ட, எல்லாத்தையும் விட்டு என்னை சுத்திகரிச்சு கொண்ட அப்படின்னு சொல்லுறவங்க தான் திருப்பதி எடுக்கணும். அப்படின்னா ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தா? முடிச்சிடறப்போ ஆபிரகாமுக்கு மெல்கிக்கு என்ன கொடுத்தா? திருப்பதி கொடுத்தா இல்லையா? சரி, இப்ப ஆபிரகாம் யாரா இருக்கணும்? பூலோகத்தார் இருக்கிற செய்கை ஆபிரகாம்கிட்ட இல்லைன்றதுக்கு ஒன்று அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னா, காசு எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு சோதோமுக்கு. காசு எப்படி வேணாலும் வரலாம். இது யாருக்கு? இது யாருக்கு? சோதோமுக்கு. ஆனா தேவனுக்கு, இது ஆபிரகாமுக்கு. நீ கொடுத்து நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு பாவமான பணம் எனக்கு வேணாம். என்ன பணம்? பாவமான பணம். சோதோமுக்கு அப்புறம் யாரு? மொத்தம் பாவி இல்லையா? இந்த பாவமான பணம் எனக்கு சுத்திகரிச்சுக்கிட்டாரா? சுத்திகரிச்சு கொண்டாரா? சரி, லோத் ஏன் தாமதிக்கிறாரு? என்ன செய்ய விரும்பல? சாகப்படுறான், செத்தா கூட பிடிச்சுனே சத்துக்கலாம். செத்தா கூட
பிடிச்சினே செத்துக்க. எதை மனைவி கேட்கலாம், ஏம்மா நீ புத்தியுள்ள பொம்மநாட்டி தானே? என்ன பொம்மநாட்டி? புத்தியுள்ள பொம்மநாட்டி தானே? ஆமா. கொஞ்சம் ஓடுறது அது ஆசை இழுக்குது, இழுத்துருச்சு, ஆசை இழுத்துச்சு. இவங்க மட்டும் சுத்திகரிச்சு கொண்டிருந்தான். இவங்க மட்டும் இந்த 2 பிள்ளைங்க வச்சு இது எப்படி, இது 2 எப்படி? சரி, அம்மா செத்து போயிட்டாங்க. அப்பா எங்க இருக்கா? தாத்தா எங்க இருக்கிற? ஆபிரகாம் எங்க இருக்கிறா? இங்க தானே இருக்கிறா, வாங்க போலாம். அப்படியா? இங்கிருந்து பார்த்தா அவங்க ஊர் தெரியும், தெரியுமா? சோதோமில இருந்து பார்த்தா யார் தெரியும்? ஆபிரகாமுடைய இருக்கிற ஏரியா தெரியும் இல்லையா? என்ன சொல்லலாம்? கல்யாணம் காண போற பொம்பளைங்க தானே, 2 குடும்பத்தை வாழ வைக்கிறவ தானே. என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம அங்க போலாம் வாங்க, அப்படி கூட்டு போயிருக்கணும்ல. எதை விட சுத்திகரிச்சுக்கல. சோதோமில என்ன பாவம் இருந்துச்சோ அதே பாவம் இங்க இருக்கு. எப்ப நீதிமான், நீங்க நீதிமான் தானே, தப்பா எடுத்துக்காதீங்க, லோத்த தப்பா பேசன்ட்டு. நீதிமான் தானே. மக என்ன கொடுக்குறா குடிக்க? என்ன மூக்க அவட சொன்ன கொரோனாவா வந்துருச்சு? லோத்த கேட்கணும், என்னப்பா கொரோனாவா வந்துச்சு? கொரோனா வந்தோன்னு எனக்கு தெரியாது. நாங்க வாசல் தெரியும் சொல்ல, உனக்கு கொரோனாவா வந்துச்சு? குடிக்கிறாள, குடிக்க கொடுக்கிறாள, டம்ளர் கொண்டு போனியே, ஏன்னா அப்புறம் சொன்ன கடை போய் கிடக்குற. குடிக்கிறது என்னன்னு கூட தெரியல, குடிக்கிறது என்னன்னு கூட தெரியல. பின்னாடி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே, தெரியலையா? குடிக்கிறது என்ன தெரியல, குடிக்கிறது மதுபானம் குடுக்கிறான கூட தெரியாம இது குடிக்கிறியே, நீ ஒரு நீதிமான் இல்ல? நீ ஒரு நீதிமான் இல்ல? நீ இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டவன் இல்ல? இந்த வாசனோட தெரியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. இத நாய் கொண்டு ஊத்துங்க. எதை? இந்த பாட்டக்கிறத வாங்கி நாய்க்கு ஊத்தி பாரு, அந்த நாய் கூட குடிக்க மாட்டேங்குது இல்லையா? எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடுது, எல்லா சாப்பாட்டையும் நம்ம சாப்பிட எல்லாம் சாப்பிடுது. இதை கொடுத்து பாருங்க, அதுக்கே தெரியுது இது என்ன பண்ணக்கூடாது. இது நானே குடிக்கல, நீ ஆண்டா குடிக்கலான்னு கேட்குது இல்லையா? இது ஆம்பளையும் குடிக்குது, பொம்பளையும் குடிக்குது. இது எந்த ஊர்ல போய் சொல்ல? ஆம்பளையும் குடிக்குது, பொம்பளையும் குடிக்குது இல்லையா? யாரு இவங்களா? இவங்களா யாரு? இப்ப லோத்தால் என்ன செய்ய முடியல? இப்ப ஏன் அபிமெலேக்கு லோத்துக்கு திருப்பந்தி கொடுக்கல? புரியுது நான் சொல்றது? இப்ப எஸ்ரா என்ன சொல்றாரு? பூலோகத்தார் இருக்கிற அந்நிய அசுத்தத்தை விலைக்கு கொண்டாதான் உனக்கு என்ன கொடுக்கணும்? திருப்பந்தி கொடுக்கணும். இப்ப ஆபிரகாம் என்ன கொடுக்கிறார்? திருப்பந்தி கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் யாரு? செயல்பட சுத்திகரித்துக் கொண்டவர் இல்லையா? அப்ப ஏன் லோத்து கொடுக்கல? புருஷனும் சுத்திகரிக்கல, மனைவியும் சுத்திகரிக்கல, பிள்ளையும் சுத்திகரிக்கல. அவனை சோதமா விட்டுரு. நீங்க முறை நீதிமான குடும்பம் தானே, என்ன சுத்திகரிச்சிருக்கிற? மக வாங்குற, அப்பட ஊத்தி கொடுக்கிற, அப்ப குடிக்கிறான். என்ன குடும்பம்? மக வாங்கி கொடுக்கிறா, அப்பம் குடிக்கிறான் இல்லையா? எவ்வளவு சூப்பர் பாத்தியா? இது எந்த குடும்பமா? நீதிமானுடைய குடும்பம். வெக்கமா இல்ல? கடுமை பேச மன்னிச்சுக்கோங்க, வெக்கமா இல்ல? ஒரு நீதிமான் குடும்பம். அதே உள்ள ஆபிரகாம் இருக்காரு, கிட்ட கொண்டு பார்க்கலாம். அதே உள்ள ஆபிரகாம் இருக்காரு, கிட்ட கொண்டு பார்க்கலாம். திருப்பரத்தினோட முகத்தை திருப்பி ஓடிடணும் இல்லையா? அவருடைய மனைவி ஆபிரகாம் சுத்திகரித்து கொண்டாரா? அவன் மனைவி, உன் பிள்ளை, யாரா இருந்தாலும் என்ன செய்ய முடியல? அந்த எல்லை பக்கம் திருமணம் இல்ல. ஆனா இந்த குடும்பம் பாருங்க, என்ன செய்ய முடியல? பூலோகத்தார் எல்லார்கிட்ட இருக்குது. சோதோமில என்ன இருந்துச்சு அத்தனை யார்கிட்ட இருக்கு. ஆனா பொண்ணு எங்க பார்த்துருக்கிறான், மாப்பிள்ளை எங்க பார்த்துருக்கிறான். இவன் ரட்சிக்கப்பட்டவன உங்க 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 அப்பா பெரியப்பா பொண்ணு எங்க பார்க்க சொன்னாரு? என் பையனுக்கு கல்யாணமே ஆகலாம் கூட பரவாயில்ல, அவனை எங்க கூட்டி போயிட கூடாது, இந்த கானான் கிட்ட கொண்டு போயிட கூடாது, அங்க கூட்டி போயிட கூடாது இல்லையா? ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட படம் என் வீட்டுக்கு யாரை வரணும்? மருமகளை வரணும். ஏன் லோத்து, நீ 2 பிள்ளை வச்சிருக்கல, உன் வீட்டுக்கு யார் மருமகளை வரணும்? உன் வீட்டுக்கு யார் மருமகளை வரணும்? என்னைக்கான இப்படிப்பட்ட வயிறாக எழுது? ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தான் என் மகளுக்கு மருமகளை வரணும், அப்படி ஒரு எண்ணம். பையன் எங்க பார்த்துருக்கிறானா? பையன் எங்க பார்த்துருக்கிறானா? சோதோமன. அவனுக்கு போயிட்டு தேவதை வந்திருக்கிறாங்க, அவன் சிரிக்கிறான். என்ன மாமா, எங்க மாமனுக்கு என்ன ஆகி போச்சு? பைத்தியம் முடிச்சிடுச்சு, அவருக்கு லூஸ் ஆயிட்டாரு. யாரு? மருமக மாமனார லூசுன்ற குடும்பத்துல இவன் வச்சிருக்கிறான் இல்லையா? இதே அங்க போய் பாருங்க, என் எச்சமா
கர்த்தர் மிகுந்த ஆஸ்வதிச்சிருக்கிறார். யார் கூட சொல்ல முடியும்? வேலைக்காரன் கூட எச்சமா பயபக்தியோட சொல்ல முடியும். எங்க கூட போற கட்டுக்கு வீட்டுக்கு வர போற மருமன் கூட எங்க மாமனாருக்கு லூஸ் ஆயிட்டாருன்றோம். சுத்திகரித்து இருக்கிறியா? திருப்பதியில் பங்கு பெற போற சுத்திகரிப்பு இருக்கா? பூலோகத்தார் யாவிடம் இல்லாத இருக்கிற எந்த ஒரு காரியமும் என்கிட்ட இருக்கக்கூடாது. அவன் தான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தவன். இல்லை இல்லை, எல்லாரும் ஊரில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்குது. எங்கள் ஊர் பழக்கம் என்கிட்ட இருக்குது, எங்கள் உலக பழக்கம் எங்கிட்ட இருக்குது, எங்கள் ஜாதி பழக்கம் என்கிட்ட இருக்கு. அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ சிறையிருப்புக்குள்ள இருக்கிற. நீ ஒரு நாளும் திருப்பந்தி எடுக்க கூடாது. திருப்பந்தி எடுக்க கூடாது. அப்போ போயிட்டுமா தாராளமா ஒன்று செய். இன்னைக்கு அர்ப்பணி. ஆண்டவரே, எங்கள் ஊரில் இருக்கிற வழக்கம் என்கிட்ட உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம தெரியுமா தெரியாதா? நம்ம ஊர் பழக்கம் நம்மகிட்ட இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நம்ம ஜாதி பழக்கம் மட்டும் இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? நம்ம கோத்திரத்துக்கு பழக்கம் இருக்க தெரியுமா தெரியாதா? இது இன்னும் என் வாழ்க்கையில் தொடர்ந்துச்சுன்னா நான் சிறையிருப்பில் இருக்கிறேன். இல்லை, ஜாதியாக இருக்கலாம், என்கிட்ட அது கிடையாது. என் ஊராக இருக்கலாம், அது என்கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட பழக்கம் உனக்கு எனக்கு இருந்தா இந்த திருப்பந்தி எடுக்க நீ எலிஜிபிள் பர்சன். திருப்பந்தியை தைரியம் எடுக்கலாம். நீ சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிற. ஏதோ கையை தட்டி பாட்டு பாடுறதுனால நீ சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தன்னு அர்த்தம் அல்ல. சிறையிருப்பில் வந்ததுக்கு இன்னும் 2 அடையாளத்தை சொல்லணும், நேரம் இல்லை, இதோட முடிக்கிறேன். என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? தன்னை சுத்திகரிக்கணும். எதுலேருந்து? பூலோகத்தாருடைய பழக்க வழக்கங்கள்ந்து தன்னை சுத்திகரித்த கொண்டவனுக்கு ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்குறான்? திருப்பந்தி கொடுக்குறான். அப்போ ஆபிரகாம கொடுத்தனா சுத்திகரித்து கொண்டால், லோத்து கொடுக்கல சுத்திகரிக்குள்ள. நீ நானும் சுத்திகரித்து கொண்டால் திருப்பந்தி கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம். ஆபிரகாம சந்ததி திருப்பந்தியில் பங்கு பெறும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நன்றியோட துதி. 2 நிமிஷம் முடிக்கிறேன். வேகம் வச்சுக்க. திருப்பதி நடத்தணும், டைம் ஆச்சு எனக்கு. வேகமாக முடிக்கிறேன். பரிசுத்த தேவனுடைய கரம் எங்கள் கூட இருக்கட்டும். ஒருவேளை கடந்த நாட்களில் எங்கள் ஊருடைய பழக்க வழக்கம் எங்கிட்ட இருக்குது, எங்கள் உலகத்துடைய பழக்க வழக்கம் எங்கிட்ட இருக்குது, எங்கள் ஜாதியினுடைய பழக்க வழக்கம் எங்கிட்ட இருக்குன்னா இன்றைக்கி அதை தூக்கி வெளியே போடு. இன்றைக்கி அதை தூக்கி வெளியே போடு. ஒரு தகப்பனுக்கு ஒரு ஜாதியில் தான் பிள்ளை பிறக்கும். ஒரு பிள்ளைக்கு ஒரு ஜாதி தான் இருக்கும். நீ இயேசுவின் பிள்ளைன்னா இயேசுவின் ஜாதி ஒன்று தான். நீ இயேசுவுக்கு பிள்ளைன்னா உன் ஜாதி இயேசுவின் ஜாதி அவ்வளோதான். அது பரிசுத்த ஜாதி அவ்வளோதான். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பல ஜாதியில் பிள்ளை பிறந்தனா அந்த அம்மாவுக்கு பேர் வேற. அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்டில் ஒருவேளை உலக பூலோகத்துடைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்குள்ள இருக்கதாங்க உணர்றோம், செய்து கொண்டு இருக்கிறோம். அதையும் செய்கிறோம், இதையும் செய்கிறோம். எதனா ஒன்றை செய், ஒன்று இதை செய், இல்லை அதை செய். 2 செய்யாத, அது உனக்கு ஆஸ்வாதமாக இருக்காது. எதை தூக்கி வெளியே போடணுமோ அதை தூக்கி வெளியே போடு. எதை தூக்கி எரியணுமோ அதை தூக்கி வெளியே போடு. ஊர் பழக்கம், உலக பழக்கம், நாடு நலக பழக்கம் தூக்கி வெளியே போட்டுட்டு கிறிஸ்துவுக்கு என்ன பழக்கமோ அந்த பழக்கம் தான் சுத்திகரித்து கொண்டவன். அவருக்கு தான் தேவன் திருப்பந்தி கொடுக்க அனுமதிக்கிறார். பரிசுத்த தேவக்கத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனி உலக சடகாச்சாரமோ உலக பழக்க வழக்கங்களோ எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி, ஆண்டவன் நுழைத்துக் கொள்ளாதபடி, நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை விடுவித்து கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க சாமி. கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கரம் இருக்கட்டும். தொடர்ந்து திருப்பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும், நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வெளிச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.